வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் ஏறத்தாழ 1,26,000 இடங்கள், 9,000 பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு 25% அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்கிற சட்டம், கல்வி உரிமை சட்டம், அந்த சட்டம் பல ஆண்டு காலமாக நடைமுறைப்படுத்துவதில்லை. புகழ்பெற்ற அல்லது பிரபலம் என்று சொல்லக்கூடிய தனியார் பள்ளிகளில் அந்த சட்டத்தை பின்பற்றி மாணவர்களை சேர்ப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது. இப்போது டெல்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களை பின்பற்றி தமிழக அரசு ஏழை மாணவர்களை கண்டறிந்து யார் அவர்கள் என்று அவர்களை விண்ணப்பிக்க வைத்து ஆன்லைன் முறையில் விண்ணப்பத்தை பெற்று அவர்களை உரிய பள்ளிகளில் சேர்ப்பதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். பள்ளிக்கல்வி செயலாளர் உதயச்சந்திரன் எடுத்திருக்கக்கூடிய இந்த முனைப்பான நடவடிக்கை என்பது ஏழை மாணவர்களை தனியார் பள்ளிகள் சேர்க்க முன்வருவதில்லை, அப்படி சேர்ப்பதில் முறைகேடு நடக்கிறது, தவறாக கணக்கு காண்பிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு முழுமையாக எந்த அளவிற்கு உண்மை என்ற வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் அவற்றுக்கு விடை காணுமா என்கிற கேள்வி இதில் வருகிறது. தரமான பள்ளிகள், அதிகம் செலவழித்து படிக்க வேண்டிய தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு நிச்சயமாக இடம் தர வேண்டும் என்கிற கல்வி உரிமை சட்டத்தை பாதுகாக்கிற உறுதி செய்கிற இந்த முயற்சி நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியமானது என்பதை பற்றி விவாதிக்கலாம். நம்மோடு மக்கள் கல்வி இயக்கத்தின் பேராசிரியர் திரு கல்யாணி அவர்கள், கல்வி உரிமை செயல்பாட்டாளர் திரு தேவநேயன், தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பினுடைய மூத்த துணைத் தலைவர் திரு ஜான் சேவியர் தங்கராஜ், இவர்களோடு கோவை அரங்கிலிருந்து தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் நிர்வாகி தலைவர் திருமதி விசாலாட்சி அவர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்யாணி அவர்கள்ட்ட கேட்கணும், அதற்கு முன்னதாக நான் தேவநேயன்ட்ட ஒரு கருத்து கேட்டு வரணும். இப்படி ஒரு புகார் நீங்கள் கடந்த காலத்தில் சொல்லிக்கிட்டே வந்தீங்க, 25% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நடைமுறையில் இருக்கிறது இல்லை, சில பள்ளிகள் செய்கிறாங்க, சிலர் செய்கிறதில்லைன்னு. இதை ஆன்லைனில் விண்ணப்பிங்க, நாங்கள் அந்த சேர்க்கையை உத்தரவாதப்படுத்துகிறோன்னு அரசு சொல்கிறத எப்படி நடைமுறைக்கு வரும்னு நம்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கல்வியில் 25 விழுக்காடை தனியார் கொண்டு வந்ததே நான் ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாதவன் நான். ஏன்னா அது ஒரு ஓப்பன் பண்ணி விட்டாச்சு, தனியார் பள்ளிக்கூடத்துக்கு திறந்து விட்ட மாதிரி, தனியாருக்கு விட்ட மாதிரி. ஆனால் அதையும் தாண்டி இந்த கட்டாய கல்வி உரிமை, இந்த கட்டாயங்கிற வார்த்தை மிக முக்கியம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி இந்த 25 விழுக்காடு வாய்ப்பு மறுக்கப்பட்ட விளிம்பு நிலை குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்கிறது இந்த நிலையில் நான் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பாக கல்வி மறுக்கப்பட்ட நிறைய நிலை இருக்குது. இது தொடர்ச்சியாக இந்த முயற்சியில் இன்னைக்கு இந்த ஆன்லைனில் பண்ணியிருக்க விஷயம் பாராட்டத்தக்க விஷயம். என்னை போன்ற கல்வி உரிமை செயற்பாட்டாளர் சார்பாக நான் பாராட்டுகிறேன். ஆனால் எனக்கு இருக்கிற கேள்விகளாக நான் வைக்கிறதுன்னா, இப்போவுமே எடுத்து முடிச்சுட்டாங்க, அதை எப்படி இதுக்குள்ள கொண்டு வருவாங்க? இப்போ எடுத்து முடிச்சது எங்கிட்ட ஆவணங்கள் இருக்கிறது, எடுத்து முடிச்சு பள்ளிக்கூடங்கள் அட்மிஷன் போட்டு ஃபீஸ் வாங்கினதெல்லாம் இருக்குது. அடுத்து இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் 25 விழுக்காடு அப்படிங்கிறக்கான அந்த விரிவாக்கம் இன்னும் கொஞ்சம் ஒரு விரிவுபடுத்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. எப்படின்னா, வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வரும்பொழுது பொருளாதாரத்துக்கு 2 லட்சத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 2 லட்சம் அப்படிங்கிற இருக்கு. அடுத்து எஸ்சி எஸ்டி இல்லை 1,22,262 சீட்ஸ் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுல 25%, 1,22,000, அதாவது 26,000 சொச்சம் தான் அட்மிஷன். இப்போ 1,22,000 மொத்தம் இல்ல. ஆமா, 1,26,262 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கைக்கே நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்றாங்க. இல்ல, அது தவறான புரிதல். எப்படின்னா, இப்போ மொத்த அரசின் ஜீவோ அப்படிதான் சொல்லுது. அப்போ 9,600 இதுல 1,25,000. அப்போ 9,600லயும் 100க்கு மேல எல்கேஜி எடுக்கிறாங்களா? கொஸ்டின் வருது. இப்போ எல்கேஜியில் இப்போ நீங்கள் லிஸ்ட்டே பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு போட்டிருக்க, நான் எடுத்து கல்வி சைட்டில் போய் இன்னைக்கு கொடுக்குற டிஜி சைட்டில் போய் பார்த்தேன். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸில் எத்தனை பேர் அட்மிஷன் ஆகிறாங்க எல்லாம் டீட்டெயில் இருக்குது. அதில் 26,000 தான் வருது. இப்போ 1,20,000 1ஆவதுல புகுமுகு வகுப்பில் நுழைவராக இருப்பாங்க. அதில் 25% தான். நீங்கள் அதில் தான் பார்க்கணும். இப்போ எப்படின்னா, நீங்கள் எல்லா டீட்டெயில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாமே பிரித்து போட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஏன்னா போன ஆண்டு எவ்வளோ கொடுக்கணும் போகிறாங்க? போன ஆண்டு எவ்வளோ? 26,000 சொச்சம். அதுக்கு முந்தின ஆண்டு எவ்வளவு? 25,000 சொச்சம். இப்போ 25,000 1 லட்சம் போகுமா? போகாது. அது தவறான 26,000 28,000. ஆனால் என்னன்னா 2012 தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு 65,000 சொன்னாங்க. இப்போ 26,000 வந்திருக்கு. அப்போ இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட விஷயத்துல இந்த 25% உண்மையாலுமே இந்த கேட்டகரிஸ்குள்ள வருவாங்களா?
அங்க இருக்க பக்கத்துல இருக்கிற எஸ்சி எஸ்டி வருவாங்களா, மாற்றுத்திறனாளிகள் வருவாங்களா, அல்லது மூன்றாம் பாலினமாக திருநங்கையர்கள் வருவாங்களா, அல்லது இந்த நம்ம தூய்மை அவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை தருவோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா இப்ப 2 லட்சம் வந்த உடனே என்ன ஆயிடும்? 2 லட்சத்து வரைக்கும் அப்படின்னு என்ன ஆயிடும்? யார் வேணா அப்ளை பண்ணிடலாம்ல. இப்ப 2 லட்சத்துக்குள்ள வந்து நீங்க பொருளாதாரத்தை 2 லட்சம் நீங்க வந்து நீங்க போன ஆண்டுல எடுத்து பாருங்க. நடத்துறது தனியார், அதுல 25% நீங்க நிரப்பிக்கங்கன்னு அரசுக்கு சொல்ற ஒரு நிலைமை இருக்கு. அந்த சீட்டுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்க போகுது. இல்ல பணம் கொடுக்குங்கிற நான் சொல்றேன். யார் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள்? இல்ல அவங்களுக்கு சொல்றாங்களே யார் யாருக்கெல்லாம் தர்ற இல்லையோ அவங்க வந்து குழுக்கள் இல்லாமலேயே படுறோம்னு இல்ல. அதுல நான் சொல்ல யார் வந்திருக்காங்க இது வரைக்கும்னா இந்த 2 லட்சம்ங்கிற பேர்ல எல்லாரும் வந்துட்டாங்க. உண்மையாலுமே விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி டிரான்ஸ்ஜெண்டர் டிசபிலிட்டி எத்தனை % வந்துருக்கு சொல்லுங்க. இந்த 25க்குள்ள அவங்க கேட்டகரி சொன்னாங்க. 25ல ஒரு ஆஃப் த கேட்டகரி தான் 2 லட்சம். 2 லட்சம் பொருளாதாரத்தில் வலிமை இல்லாத 2 லட்சம் கொண்டு வராங்க. ஏழைகள். அப்ப 2 லட்சத்துல வரும்பொழுது எத்தனை பிரிச்சிருக்காங்க சொல்லுங்க. இப்ப இந்த 25 விழுக்காடு எல்லாருமே ஏழைன்ற பேர்ல எல்லாரும் ஏழைகள் வந்துட்டாரு யார்? இப்ப நான் கேட்கிற பிரிப்புகளா தான் முதல் கேள்வி. அது ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டாங்கல்ல, நீ போட்டு முடிச்ச பள்ளிகளுக்கு பத்தி என்ன பண்ண போறீங்க? அடுத்து மூணாவது கேள்வி வந்து இப்ப இந்த சிஷ்யா மன்றி பள்ளிக்கூடத்துல 2021 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. 2000 வரைக்கும் அட்மிஷன் போட்டேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த பள்ளியில போட்டிருக்காங்க, அவங்களுடைய வெப்சைட்லயே போட்டிருக்காங்க. அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரி இதை என்னால வந்து ஒரு சாமானிய ஒரு விளிம்பு நிலை சமூகத்துக்காரங்க எங்க போய் ஆன்லைன்ல பண்ண முடியும்? நீ இ சேவை மையத்துக்கு ஒரு ட்ரைபல் சில்ட்ரன் போய் பண்ண முடியுமா? இ சேவை மையத்துக்கு எங்க போக முடியும்? இ சேவை மையம் எங்க இருக்கு? சென்னை விட்டுருங்க, நகர்ப்புறத்துல எப்படி போவாங்க? அடுத்து அவங்க ஒண்ணு அடுத்து டிஓ ஆபீஸ், சிஓ ஆபீஸ், பிளாக் ரிசோர்ஸ் சென்டர். நீங்க எங்க நீங்க சொல்ற இடத்துல எங்க தனியார் பள்ளி இருக்கு? நீங்க ட்ரைபல் ஸ்கூல் அப்படின்னு ட்ரைபல்ஸ் இருக்கிற இடத்துல தனியார் பள்ளி எங்க இருந்துச்சு? நீங்க ஒண்ணு இல்ல, ட்ரைபல் பள்ளிக்கூடங்கள் வந்து நீங்க கொடைக்கானத்துல இருக்க ட்ரைபல் பள்ளிக்கூடத்தை சொல்லுங்க, எந்த ஏரியால இருக்கு? சோகால்டு ஊட்டிக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடம் எத்தனை? ஏற்காடுல இருக்கிற பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? ஏற்காடுல இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ரைபல் வந்து ஏற்காடு ஒரு உயர்ந்த கல்வியில் பள்ளிக்கூடத்தை படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் 25 விழுக்காடு சேர்த்திட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல ஊட்டியில் இருக்கிறாங்க சொல்லிட்டாங்களா? இல்ல கொடைக்கானல்ல சொல்லிட்டாங்களா? இல்ல ஏழைகள் அந்த கான்வென்ட்கள்ல உள்ளே போக முடியாது, உள்ள போறதுக்கான வாய்ப்பே இல்லை. கான்வென்ட் விட்டுருங்க, அவங்க வந்து ஒரு சில விஷயத்துல வந்து உச்ச நீதிமன்றத்துல சமூக நீதிங்கிற போர்வையில அந்த சிறுபான்மையை தப்பிச்சுக்கிறேன்னு போயிட்டாங்க. அது அநீதி. அதை நான் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் இவங்க எப்படி போய் அப்ளை பண்ணுவாங்க? சரி விட்டுருங்க, அப்ளை எல்லாம் முடிக்கிறாங்க. எப்படி யாரை போய் ஆக்சஸ் பண்றது? நான் வந்து என்னால பண்ண முடியல, தாண்டிடுச்சு. நான் யாரை போய் எங்க இருக்கு, யாரை போய் கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் கல்வி உரிமை சட்டத்தில் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு ஒரு நீதி கிடைக்கல, யாரை போய் அப்ரோச் பண்ணிக்க? இது வரைக்கும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்களுக்கு என்ன நீதி வழங்கியிருக்கீங்க? எல்லா தகுதியும் இருக்கிறது. 3 கிலோமீட்டர்கள் இருக்கிறாங்க, 1 கிலோமீட்டர் இருக்கிறாங்க. சரி, அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. அது என்ன பண்ண நீதி வழங்குறதுக்கு என்ன முயற்சி இருக்குன்னு பார்க்கலாம். நான் பாராட்டத்துக்கு தான் சொல்றேன், கண்டிப்பா பாராட்டத்துக்கு. ஆனால் என்னன்னா இதுக்கு முன்னாடி கடந்த 5 ஆண்டுகள் என்னென்ன நடந்திருக்குங்கிறத கண்டிப்பா கல்வி செயலாளர் மீளாய்வு செய்யணும், அதற்கான அறிக்கைகள் தயார் பண்ணணும். என்னென்ன நெகட்டிவ் நடந்திருக்கிறது பார்த்துட்டு கண்டிப்பா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் 5 வருஷத்துல இது எதுவுமே பண்ணலன்றீங்க. நான் ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லுவேன். தில்லுமுள்ள இருந்திருக்கு, உறுதியாக 100% இருந்ததுக்கான விஷயங்கள் இருக்கு. அது எப்படின்னா நான் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த ஆன்லைன்ல என்ன நல்லது நான் சொல்ற ஒண்ணுன்னா, 2 பள்ளிக்கூடத்துல போய் அட்மிஷன் போடுவாங்க. எப்படின்னா நான் எடுத்தது ஒரு விழுப்புரம் பக்கத்துல ஒரு 1ஆம் கிளாஸ்ல புகுமு எல்கேஜில போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு 2 மாசத்துல வீடு மாதிரி மைக்ரேண்ட் ஆகிறாங்க. டிசி கேட்கறாங்க. வேண்டாம் அது இங்க இருக்கட்டுங்க, எங்களுக்கு ஆர்டி படி வேணும். திரும்ப பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி மாநிலத்தில் போய் அட்மிஷன் போடுறாங்க. அங்க டிசி வேண்டியது இல்லை, அட்மிஷன் 2 பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு ஆர்டி படி பணம் வாங்குறாங்க. ஆனா அந்த இரட்டை முறை கண்டிப்பா அந்த ஆன்லைன்ல வராது. ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம், அதை நான் பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாத்துலயும் நெகட்டிவ்ல ஒரு விமர்சன பார்வையில இந்த மாதிரி விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். நான் திரு ஜான் சேவியர், அரசாங்கம் இப்ப எடுத்திருக்கிற இந்த முயற்சி அப்படின்றது தனியார் பள்ளிகள் மனமுவந்து தராத நிலையில அல்லது நியாயமான வகையில் இந்த அரசின் சட்டத்தை மதிக்காத நிலையில அரசு கொஞ்சம் ஒரு கிடுக்குப்பிடி போடுது அப்படின்னு பார்க்கணுமா? இது கிடுக்குப்பிடி அப்படிங்கிற பார்வையில் பார்ப்பவர்கள் ஒரு பக்கம். பொதுவாக தனியார் பள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய 9000 பள்ளிகளில் ஒரு பிராண்டட் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய ஒரு சில பள்ளிகள் தான் இந்த பிரச்சனை இருக்குது. மற்ற பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேர்மையான முறையில் விண்ணப்பம் கொடுத்து இந்த மாதிரி செய்திகள் வந்து கரெக்டாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த பிராண்டட் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய அந்த புகழ்பெற்ற பள்ளிகளில் சீட்டு கொடுக்காத விஷயங்கள் வந்து பரவலாக பேசப்படுறதுனால இன்றைக்கி இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இந்த ஆர்டியில் இந்த 25% இது வருவதற்கு முன்னாலே கூட இந்த ஒவ்வொரு பள்ளிகளிலும் இந்த சலுகைகள் கொடுப்பதற்காக அவங்க தேர் ஹேவிங் தேர் ஓன் மெக்கானிசம். இந்த பிராண்டட் ஸ்கூல்ஸ் அப்படின்றது இருக்குல்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் அது சின்ன ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தாலுக்கா ஹெட் குவார்ட்டரில் கூட ஒரு மாவட்ட தலைநகரத்தில் கூட ஒரு புகழ்பெற்ற பள்ளின்னு ஒரு பள்ளியை வச்சுக்கிறாங்க. ஏன்னா +2 மார்க்கில் முதல் இடம் பெற்றாங்க, 10th பெற்றாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு மவுஸ் வந்துடுது.
அங்க சேர்க்கணும்னு தான் பெற்றோர்கள் போறாங்க. ஏன் அந்த பள்ளிகள்ல இந்த உரிமையை மறுக்கிறாங்கன்றது இல்ல இது எல்லாருமே தானே பிராண்ட் ஆக்குறாங்க. பிராண்ட் ஆக்குறதுல வந்து எல்லாத்துக்கும் தான் எல்லாத்துக்கும் தான் பங்கு இருக்கு. அதனால வரக்கூடிய விளைவு தான் இன்னைக்கு ஒரு கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஒரு சென்னை சப்பார்பன்ல இருக்கிற ஒரு குழந்தை கூட பர்த்டே ட்ரெஸ் எடுக்கணும்னா டி நகர் தான் போகணுங்கிற ஒரு மனப்பான்மை வந்து இன்னைக்கு சொசைட்டில வந்துடுச்சு. அதனுடைய விளைவு தான் வந்து இந்த மாதிரி ஆகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த அருகாமையில் இருக்கின்ற பள்ளிகளில் வந்து நெய்பர்ஹுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பள்ளிகளில் நிச்சயமாக சீட்டு கிடைச்சிட்டு தான் இருக்கு இப்போ. ஸோ இந்த விதிமுறைகள் அப்படின்றது நடைமுறைக்கு எளிதாக வந்துடும். இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்களும் வரவேற்கிறீங்க? கட்டாயம் வரவேற்கிறோம். ஆனால் அது எந்த முறையில் தோழர் சொன்ன மாதிரி எந்த முறையில் அதில் மக்கள் எடுத்துக்குவாங்கங்கிறதும், உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து 4 அலுவலகத்துக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் வந்து ஒரு கேள்விக்குறி தான். பேராசிரியர் கல்யாணி அவர்கள், நீங்கள் வந்து மாணவராக இருக்கிற காலத்தில் அரசு பள்ளி மட்டும்தான் இருந்திருக்கும். தனியார் பள்ளிகள் சொற்ப எண்ணிக்கையில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி. இப்போ அரசாங்கம் தனியாருக்கு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு ஏழை மாணவர்களை சேர்த்துக்குங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபீஸை கவர்மெண்ட் நிதியிலேருந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டுட்டு அதை எப்படியாவது அமல்படுத்துறதுக்கு கூடுதல் விதிகளையும் போடுறாங்க. இந்த புதிய விதிமுறைகள் அப்படின்றது என்ன தாக்கத்தை ஏற்படும்? இல்லை, புதிய விதிமுறைகள் முன்னாலே விட இது வரவேற்கக்கூடியது தானே. முன்னாடி இந்த அளவுக்கு ஆன்லைனில் இல்லை, இப்போ அந்த ஆன்லைனில் வந்திருக்கிறது ஒரு தோழர் சொன்னார். கல்வி உரிமை சட்டத்தில் இலவச கல்விங்கிறதே இந்த இது வழியாக தானே கொடுக்குறான். இலவச கல்விங்கிறது 25 விழுக்காடுங்கிறது குறைந்தபட்சம் தான் 25 விழுக்காடு. ஒரு கல்வி நிறுவனம் நினச்சா 100 விழுக்காடு கூட இலவச கல்வி கொடுத்துட்டு அதுக்குள்ள பணத்தை அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த கல்வி உரிமை சட்டத்திலேயே உள்ள சிறப்பு அம்சமாக நான் பார்க்குறதே இந்த 25 விழுக்காடு தான். இதுதான் அந்த இலவச கல்விங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருது. அதுக்கு அப்புறம் இந்த இதை அமுல்படுத்துறதுல இதெல்லாம் சொன்னாங்க. அதிகாரிகள் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, பொதுவாக அதிகார வர்க்கத்திட்ட எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, அது இப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சாதாரணமாக பத்திரிகைகளில் மற்றதெல்லாம் விளம்பரம் கூட மற்றவங்க கொடுக்கறத விட அவங்களுடைய விளம்பரம் தான் நிறைய வருது. இப்போ இவ்வளவு விளம்பரம் கொடுக்க முடியுதுனாக்கா அவங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் இப்போ பணப்புழக்கம் இருக்கோ அங்கே விளம்பரம் வரும். ஆமாம், விளம்பரம் வரும். அந்த அளவுக்கு லாபம் இருக்குன்னு விளம்பரம் கொடுத்தா பலன் இருக்குதுன்னா விளம்பரம் தருவாங்க. அந்த வியாபாரத்தன்மை ஆயிடுச்சு. முன்னாடி எந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதை ஓரளவுக்கு சரியாக அமுல்படுத்தணும். தோழர் சொன்னார் இது சரியாக அமுல்படுத்தாது, நிறைய அந்த இது இருக்குன்னு. இதை அமுல்படுத்துறதுக்கான அந்த ஒரு முயற்சியாக இப்போ வந்திருக்க இப்போ கல்வித்துறையில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் வந்து அவங்க இந்த முயற்சி எடுக்கிறத நம்ம வரவேற்கிற அதே சமயத்தில் இந்த தனியார் பள்ளிகள் எல்லாமே தனியார் பள்ளின்னு சொல்கிறத காட்டிலும் அது ஆங்கில வழி பள்ளிகள்ங்கிறது சொல்கிறது இன்னும் சரியாக குறிப்பிடும். அப்போ இங்கே தனியார் பள்ளிகள் என்பதே ஆங்கில வழி கல்வின்னு ஆகிடுது. நான் இதை வரவேற்கிற அதே சமயத்தில் நான் இந்த பாவச்செயலை செய்ய மாட்டேன். தயவுசெய்து இதில் போய் விண்ணப்பிங்க, அங்கே போய் சேருங்க அப்படிங்கிறது. ஏன்னா என்னுடைய கருத்து வந்து ஒரு குழந்தை ஒரு தரமான ஒரு கல்வியை தாய்மொழியை தவிர இன்னொரு மொழியில் கொடுக்கவே முடியாது. அது ரொம்ப அடிச்சு சொல்லுவேன். அது மேலும் நீங்கள் சொல்கிற அந்த பிராண்டட் ஸ்கூலு, அந்த ஸ்கூலு இந்த ஸ்கூலுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஸ்கூலை விட நீங்கள் ஒரு சாதாரண அரசு பள்ளி அதை விட 1000 மடங்கு மேலு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குழந்தைக்கு வந்து அவ்வளவு பெரிய இதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. சமூகத்தில் எவ்வளவோ மூட நம்பிக்கைகள் இருக்குது. அதில் இது ஒரு மூட நம்பிக்கை. என்னை பொறுத்தளவில் ஆங்கில வழியில் படித்தா தான் சிறந்த கல்வி, பெரிய நிறுவனங்களில் போய் படித்தா தான் நல்ல கல்வி அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய மூட நம்பிக்கை. நமக்கு பெரியார் பிறந்த மண்ணில் இந்த மாதிரி பகுத்தறிவு கருத்துக்கள்லாம் வந்திருக்கு. அதே சமயத்தில் பகுத்தறிவு கடவுள் மறுப்பில் இருக்கிற பகுத்தறிவு கல்வியில் இல்லை. அதுதான் அது எனக்கு ஒரு அடிஷனலான ஒரு விஷயம். இப்போ அரசு வந்து ஏன் இதை முனைப்பெடுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எனக்கு வருது. இப்போ கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் போட்டதுலேருந்து ஒரு 300-400 ஜிஓஸ் இது வரைக்கும் போட்டாச்சு. எல்லாமே நான் வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். 300-400 ஜிஓஸ் இருக்குது. அத்தனை ஜிஓஸில் ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இதுக்குள்ளே காசு தனியாருக்கு போகுது, அதனால ஏதாவது நெருக்கடி காரணமாக இதுக்குள்ள காசு இருக்கிறனால கொடுக்குறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 2012 ஜிஓ போடலனாலும் அது காசு வர போதே அவங்களுக்கு. இந்த ஜிஓ இல்லைன்னாலும் இல்ல யாரோ 25% மாணவர்களை சேர்த்தோன்னு சொல்லி அவங்க ஒரு பட்டியல் தர போறாங்க. அது மாதிரி வாய்ப்பு வந்து இல்ல நான் என்னோட கருத்து முழுசா சொல்லிடுறேன். ஏன்னா ஏன் காரணம் என்ன, 2012க்குள் இந்த சட்டம் வந்த 3 ஆண்டுக்குள் அனைத்து பள்ளிகளும் கண்டிப்பாக பதிவு செய்திருக்கணும். அனைத்து பள்ளியும் பதிவு செய்யாத பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்படும் சட்டம் சொல்லுது. ஏன் அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல? அது ஏன் பேசல? அப்ப என்ன பள்ளிக்கூடங்கள் தரமற்ற பள்ளிக்கூடங்கள், அங்கீகாரமற்ற பள்ளிக்கூடங்கள் அதெல்லாத்தையும் விட்டுட்டீங்க. அதுக்கு எந்த வகுப்பு வரையிலும் இப்போ வந்து 25% சொல்றாங்க. 11ஆம் வகுப்புல ஒரு மாணவ சேர்க்கை நடக்குது. 8ஆம் வகுப்பு கட்டாய கல்வி உரிமை சட்டம்ங்கிறது
ரொம்ப மோசடி, நம்ம நாட்டில் நடந்த மோசடி. ஒரு குழந்தை வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா போகுது அப்படிங்கிற மனநிலை வந்துருச்சு. இது மிக மோசமான மோன். எல்லா வளர்ந்த நாடுகள் 12ஆம் வகுப்பு வரை தரமான இலவச கட்டாய கல்வி கொடுத்து கொண்டிருக்க வளர்ந்திருக்க நாட்டில் 8ஆம் வரைக்கும், அதுவும் 6 வயது முதல் எல்கேஜி ஒரு 1 6 அது 6 வயதுலேருந்து 14 வயது தான் சட்டம் பேசுது. என்ட்ரி லெவல் அது இருக்கும். புகுமுக வகுப்பு அப்படின்னா அது எல்கேஜி அல்லது 1ஆம் கிளாஸா இருக்கும். இது 2 தான், வேற எதுலையும் நீங்க கேட்க முடியாது. 8ஆம் கிளாஸ்க்கு மேல அந்த பையன் என்னன்னா அவனுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை காசு கொடுப்பாங்களா, சத்தியமா கொடுப்பாங்களான்னு தெரியாது. அதெல்லாம் கிடையாது. நீங்க எந்த எலிட் பள்ளிக்கூடத்தை போய் சேர்த்துருவீங்க, நல்ல எல்லாம் டை எல்லாம் மாட்டி விட்டுறீங்க, கோட்டெல்லாம் மாட்டி விட்டுறீங்க. 8ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நடு ரோட்ல வந்து அதை கேட்கறதுக்கு எதுவுமே இது வரைக்கும் எந்த திட்டங்கள் கிடையாது. என்னோட கேள்வி என்னன்னா 2012 எல்லா பள்ளிக்கூடங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும், அனைத்து பள்ளிகளும் இருக்கணும். அது வேற ஒரு விவாதம், நம்ம தொடர்ந்து பேசலாம். இதோட வேற இதோட பரிணாம விஷயம் தான், இதோட இன்னொரு பரிமாணம் தான் நம்ம பேசலாம். விசாலாட்சி அவர்கள்ட்ட கேட்கலாம். அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி, தனியார் பள்ளிகள்ல அரசு பணம் கொடுத்து சேர்க்கிற மாணவர் சேர்க்கையில முறைப்படி சேர்க்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஜான் சேவியர் சொல்லக்கூடிய கருத்து, பெரும்பாலான பள்ளிகள் அதை ஏற்கிறாங்க, பிராண்டடா இருக்கக்கூடிய சில பள்ளிகள், மவுஸ் அதிகமா இருக்கக்கூடிய பள்ளிகள் அதை பின்பற்றுவதில்லை, அது ஓரளவுக்கு இதுல முடிவுக்கு வரும்னு சொல்றார். உங்க பார்வையில இந்த சட்டம் வந்து பல ஆண்டுகளாகிறது, அரசாங்கமும் கோடிக்கணக்கான ரூபாயை தருகிறது. அப்படி தந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் சட்டங்களையும் மீண்டும் மீண்டும் புதிய ஆணைகளையும் போட வேண்டிய ஒரு நிலைமை ஏன் வருது? ஏன் தனியார் பள்ளிகள் தாமாக முன் வந்து இதை செய்ய மறுக்கிறாங்க? இது ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஆக்டே வந்துங்க கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து, கவர்மெண்ட் ஹாஸ் டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு சில்ட்ரன். அதுதான் வந்து சட்டத்தோட வடிவமே, அதோட மெயினே வந்து அதானுங்க. கவர்மெண்ட் ஹாஸ் டு ப்ரொவைட் தான். இதை வந்து நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான். இந்த கிளாஸ்ல வந்து 25% அது வந்து என்ட்ரி லெவல் வந்து மோஸ்ட்லி பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து எல்கேஜிங்க. எல்கேஜியில் என்ட்ரி லெவல். இதுல மெயின் ப்ராப்ளம் எங்க வருதுனாங்க, அந்த 2 lakhs எக்கனாமிக் இதுல வந்து 2 lakhs கொடுக்குறாங்க. 2 lakhsங்கிறதுல வந்து எல்லா கேட்டகரி வந்துருது, எஸ்சி எஸ்டி வந்துருதுங்க, பிசி வந்துருது, எம்பிசி வந்துருது, அந்த கோட்டா தனியா வந்துருது. அப்ப 2 lakhs இல்லாமையும் கூட நீங்க காஸ்ட் கோட்டால கூட நீங்க எம்பிசி பிசி எஃப்சி மட்டும் இல்லைங்க, மிச்சம் எல்லா கோட்டாவுமே வந்து ரைட் டு எஜுகேஷன்ல யூ கேன் ஆஸ்க் ஃபார் அ சீட் இன் அ பிரைவேட் ஸ்கூல். இது வந்து ஒரு ப்ராப்ளம்ங்க. இன்னொரு ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, நீங்க இப்போ அட்மிஷனுக்கு போறீங்க, அந்த ஸ்கூல்ல சேர்றீங்க, ஃபீஸ் மட்டும் தான் கவர்மெண்ட் கொடுக்கும். யூனிஃபார்மோ புக்ஸ் நோட்ஸோ எந்த டைரக்ட் உபகரணமோ அதுக்குண்டான அடிஷ்னல் எழுது பொருட்கள் அந்த மாதிரி அடிஷ்னல் பொருட்கள் எதுவுமே வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கறது இல்ல. அப்ப நிஜமா ஏழையா இருக்கிற வந்து பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சகலமும் இலவசம்ங்க. யூனிஃபார்ம்ல இருந்து புக்ஸ் நோட்ஸ்ல இருந்து கலர் பென்சில் ஜாமெட்ரி பாக்ஸ் அது மட்டும் எல்லாமே வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்ப அந்த நிஜமாவே ஏழை மக்கள் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் மட்டும் நம்மளுக்கு இலவசம்னு வருவாங்களா, இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவாங்களா? அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போறாங்க. அப்ப இந்த சட்டம் வந்து டோட்டலா வந்து பப்ளிக் வந்து மிஸ்யூஸ் பண்ணுது. நாங்க இது 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி ரைட் டு எஜுகேஷன் வந்தப்பவே நாங்க பிரைவேட் அசோசியேஷன்ல இருந்து என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா, யூ கேன் டூ அ சிங்கிள் விண்டோ சிஸ்டம். கவர்மெண்ட் வந்து சிங்கிள் விண்டோ ஓபன் பண்ணிடலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மேபி இந்த சிஇஓஸ் ஆஃபீஸ் நீங்க அப்ளிகேஷன் டைரக்டா கொடுங்க, நீங்க அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்க, நீங்களே உட்கார்ந்து அட்மிஷன் போடுங்க. எந்த ஸ்கூலுக்கு எந்த பேரண்ட் அவுட் பண்றாங்களோ அங்க 25% ஃபில் ஆகுற மட்டும் நீங்க அந்த ஸ்கூலுக்கு நீங்க குழந்தைகளை அனுப்புங்க. அந்த ஸ்கூல் ஃபில் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்கூல் அந்த மாதிரி போட்டாங்கன்னா அந்த சர்டிபிகேட்ஸ் வந்து எல்லாம் கொடுக்கணும். இப்போ வந்து எக்கனாமிக் கோட்டானா நீங்க வந்து 2 lakhsக்குள்ள தான் உங்களோட சேலரி இருக்கு, இன்கம் இருக்குங்கிறது நீங்க ப்ரூஃப் கொடுக்கணும். இது பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு வந்து கொடுக்கறப்ப பேரண்ட்ஸ் எப்படி வேணாலும் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துறாங்க. இதே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் சப்மிட் பண்றப்போ பயம் இருக்குங்க. அப்ப the real eligible parents வந்து அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுங்க, நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அந்த 1 kilometer ரேடியஸ்குள்ள இருக்கணும், 3 kilometers ரேடியஸ்குள்ள இருக்கணும். அதுக்கு உண்டான எல்லா சர்டிபிகேட்ஸும் ப்ராப்பரா கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்ப அட்மிஷன் வந்து ஓப்பனா ப்ராப்பரா நடக்கும். யாருமே ஸ்கூல் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. ஸ்கூல் எப்படி மிஸ்யூஸ் பண்ணும்? எங்களுக்கு பணமே கொடுக்கறது இல்லைங்க. ஒரே ஒரு வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருக்குங்க பணம். இந்த லாஸ்ட் 2 years இந்த அகாடமிக் இயருக்கும் லாஸ்ட் அகாடமிக் இயருக்கும் நாங்க ரைட் டு எஜுகேஷன்ல போட்ட எந்த சீட்டுக்கும் பணமே வரல. இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து பணம் ரிலீஸே பண்ணல. இதுல நீங்க தனியார் பள்ளிக்கூடத்தை வந்து எப்பவுமே வந்து கேட்டகரைஸ் பண்ணி இவங்க தப்பு தான் பண்றாங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்?
இப்ப நம்ம தமிழ்நாடை பொறுத்த முடியும் இல்ல, அரசாங்கம் நீங்க சொல்றது நீங்க ரெண்டு மூன்று விஷயங்களை விவாதத்துக்குரிய விஷயங்களை நீங்க முன் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பிலேயே அரசின் சார்பில் தர வேண்டிய 150 கோடிக்கான பணம் வந்து வழங்கப்படுகிறது, அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற சொல் இருக்கு. முதல் பத்தியிலே போடுறாங்க 125 கோடி அரசால் அனுமதிக்கப்பட்டு இந்த தொகை விரைவில் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் சொல்றாங்க. நீங்க சொன்ன ஒரு கருத்து 8ஆம் வகுப்பு வரையிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விரைவில் தான் சொல்றாங்க. ஏன் ஒரு டேட் கொடுக்கல? டேட் அரசு கண்டிப்பா தரணும். கேள்வி என்ன வருதுன்னு சொன்னா, தனியார் பள்ளிகள் இந்த அரசாங்கம் கட்டணம் இலவசம் அப்படின்னு சொல்றதுனால சேர்த்தாலும் மற்ற செலவுகள் வந்து ஏழை பெற்றோர்களுக்கு சுமைதான். அவங்க அரசாங்க பள்ளிகளில் சேர்க்கிறதா விரும்புறாங்க. ஆனால் அரசாங்கம் இந்த விஷயத்துல இந்த 25% வந்து மிஸ்யூஸ் செய்யப்படுகிறதுன்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. அரசாங்கம் பணம் தந்துடுற சூழல்ல இதை யார் மிஸ்யூஸ் பண்றாங்க? பெற்றோர்களா, கல்லூரி உங்க பள்ளி நிர்வாகங்களா, அல்லது வேறு யாருமா? இல்லைங்க, பள்ளி நிர்வாகம் மிஸ்யூஸ் பண்றது இல்லை. இப்ப எங்களை வந்து கவர்மெண்ட் வந்து சில டைம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க கம்பல்சரியா நீங்க 25% வந்து நீங்க போடணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, பேரண்ட்ஸ் வர்றாங்க எங்க கிட்ட. நீங்க பேரண்ட்ஸ் வர்றப்போ அந்த 2 lakhs கேட்டகரிக்குள்ள பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா நீங்க ரைட் டு எஜுகேஷன்ல போட்டுங்க நாங்களே சஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி they get the advantage. பணம் கட்டி படிக்கிறதுக்கு வில்லிங்கா இருக்கிற பேரண்ட் கூட ரைட் டு எஜுகேஷனுக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப இது கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு தானுங்க. ஆனா பட் இட் இஸ் லீகலி கரெக்ட். அவங்களோட எக்கனாமிக் கோட்டா வந்து 2 lakhs, below 2 lakhs. அது வந்து they are eligible. எனக்கு ஒரு பிசி கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டியில் வந்தாலும் they are எலிஜிபிள்ங்க. அவங்களுக்கு 1 கோடி சம்பளம் வந்தா கூட, 1 கோடி வருமானம் வந்தா கூட, அவங்க பிசியாவோ எம்பிசியாவோ இருந்தாவோ they eligible for right to education. அப்ப the government is again spending money for eligible parents. Eligible parents who can pay their fees, அந்த குழந்தைகளோட ஃபீஸை கட்டக்கூடிய பேரண்ட்ஸ் கூட ரைட் டு எஜுகேஷன்ல பிரைவேட் ஸ்கூல்ல போடுறாங்க. அப்ப கவர்மெண்டோட பணம் தான் வீணா போகுதுங்க. நாங்க அட்மிஷன் போட்டுதாகணும், போடலைன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களேன்னு சொல்லி நாங்க போடுறோம். கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குது, ரைட். பட் அந்த ஃபீஸும் வர்றது இல்லைங்க. அல்டிமேட்லி இது ஒரு விஷயஸ் சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு. குறிப்பிட்டீங்க. அதாவது என்னன்னா இப்போ சொல்றாங்க, இப்போ வந்து அவங்கள ஏதோ பள்ளிக்கூடம் நடத்துங்க எல்லாரும் கேட்டுக்கிட்ட மாதிரி நடத்துற மாதிரி அவங்க அப்படிலாம் கிடையாது. கல்விங்கிறது ஒரு சேவை சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு தனியார் ஆயிடுச்சுங்க. என்னுடைய கேள்வி, கட்டாய கல்வி உரிமை சட்டம் அதை நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும். வேற வழியில் அதை பள்ளிக்கூடம் நடத்திங்கன்னா சட்டம் வந்துருச்சு, அப்புறம் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்ல முடியாது. இதுல இருக்கிற நான் தொடர்ச்சியா சொல்ற விஷயங்கள் வந்து இந்த 2 லட்சம்ங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை தான். முடியாதுன்னு யாருமே சொல்லுங்க. இல்ல எனக்கு முடியாதுன்னு எந்த தனியார் பள்ளி சொல்றது இல்ல. நீங்க இதை வேற எப்ப பாரு பேசிட்டு இருக்கீங்க. எந்த தனியார் பள்ளி முடியாதுன்னு சொல்லுது? நான் என்ன சொல்றேன்னா, சட்டத்துல இருக்கிற குறைபாடுகளை சொல்றேன். குறைபாடை நிவர்த்தி பண்ணுங்க. குறைபாடை நிவர்த்தி பண்ணல பாருங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு நாங்களே 4 years முன்னாடியே சொன்னோம். ஓபன் விண்டோ சிஸ்டம், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் பண்ணுங்க. அப்ளிகேஷன் நீங்களே வாங்குங்க, குழந்தைகளை நீங்களே ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா you will have the accounts with you. இந்த ஸ்கூல்ல இத்தனை அட்மிஷன் தான் போட்டாங்க, அந்த பணத்தை மட்டும் பேங்க்ல போடுங்க. இதே தனியார் பள்ளிகள் தான். இதே தனியார் பள்ளிகள் புகழ்பெற்ற பள்ளிக்கூடம், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற 10-15 பள்ளிகள் அந்த பெற்றோரிடம் இந்த 25 விழுக்காடு வந்தா உங்க பசங்களோட ஒழுக்கம் கெட்டுவிடும், நீ பள்ளிக்கூடத்தை சேர்த்தாதீங்கன்னு ஆர்டர் வந்து எழுதி கொடுத்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எல்லா இடத்திலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் நான். இதே வந்து 25 விழுக்காடு வந்து வந்தா ஒழுக்கம் கட்டுவிடும் என்று சொன்னவர்கள் தான் அந்த தனியார் பள்ளி. இதே தனியார் பள்ளியில் கூட்டமைப்பு சார்பாக அதை சரி என்று பேசிய கூட்டமைப்பு உண்டு. நான் மிச்ச பள்ளிக்கூடம் சொல்ல எப்படி மாறும்? அப்ப 15 பள்ளிகள் இருக்கிற கோளாறு வந்து 15000 பள்ளிகள் இருக்கிற கோளாறு வந்து நம்ம அந்த அம்மாக்கு பதில் ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே இந்த சாம்பிள வச்சிட்டே நம்ம என்ன பண்றோம், எல்லாரையும் குற்றவாளியாக்கி அத நம்ம 10 ஸ்கூல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். 10 ஸ்கூல பத்தி பேச கூடாது. 10 ஸ்கூல பத்தி பேச கூடாது. வெளியில் தெரிந்தது 10, நான் சொல்ல வெளியில் தெரிந்தது 10, ரிட்டனாக எழுதி கொடுத்தது 10. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பள்ளிக்கூடங்கள் எத்தனை சார்? வெளியில் பள்ளிக்கூடத்தை தெரியாதது 15, மொத்தத்துல 25 பள்ளிகள் செய்யறது தவிர 10000 பள்ளிகளுக்கு போகாது இல்லையா? நான் சொல்ல வரது கேளுங்க, முழுமையா கேளுங்க. இதை வகுப்பறையில் இதே அப்ளிகேஷன் கொடுக்கலாம் இல்ல, இதே வகுப்பறையில் தனியாக நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. அதாங்க கம்ப்ளைன்ட் மெக்கானிசமே இல்லங்கற. தமிழ்நாட்டுல ஆர்டிஐ கம்ப்ளைன்ட் பண்ற மெக்கானிசம் கிடையாது. எஸ்சிபிசிஆர் என்று சொல்லப்படுற மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் கிடையாது. எங்க போய் கம்ப்ளைன்ட் பண்றது? யாரிட கம்ப்ளைன்ட் பண்றது? இது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்துல எந்த குழந்தை போய்ங்க ஒரு பள்ளிக்கூடத்தை எதிர்த்து கம்ப்ளைன்ட் கொடுக்க முடியுமா? ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்துல விளிம்பு நிலை குழந்தை ஒரு எலிட் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிற குழந்தை போய் எங்க கம்ப்ளைன்ட் கொடுக்க முடியும்?
யார் கம்ப்ளைண்ட் வாங்குவா? என்னுடைய கேள்வி என்னன்னா, இவங்க சொல்றாங்க வகுப்பறையில் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்துல 25 விழுக்காடு வந்தவரை தனியாக உட்கார வைத்த பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. அந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ண பள்ளிக்கூடங்கள் உண்டு. அந்த புகழ்பெற்ற பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாட்டுல இல்லங்க. அந்த ப்ராப்ளம் கர்நாடகத்துல இல்ல, கர்நாடகத்துல தமிழ்நாட்டிலே இருக்கு. கர்நாடக தமிழ்நாட்டில் மனப்பான்மை மாறி இருக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டியிருக்கு. இந்த சட்டம் வந்தபோது ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஒரு பெரிய பள்ளிகள், புகழ்பெற்ற பள்ளிகள் 2012-13ல இல்ல அந்த 5 ஆண்டுகள்ல பெரிய மாற்றம் வந்துருச்சா? ஏன்னா அன்றைக்கு வந்து தங்கள் சென்னையில பல பள்ளிக்கூடங்கள்ல இதற்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிச்சவங்க, இது வசதியான குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் ஏழை மாணவர்களும் வந்தால் அது ஏழை மாணவர்களுக்கே நல்லதில்லை, அது அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொன்ன கல்வியாளர்கள் அல்லது கல்வி நிறுவனங்களுடைய அதிபர்கள்லாம் விவாதங்களில் நானே கேட்டிருக்கிறேன். 5 ஆண்டுகளில் அந்த மனநிலை மாறி இருக்கா? தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் வந்து தங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து உட்காருவதற்கு தனியாக ஒரு வகுப்பறை வேணா நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்ன பள்ளிகள் உண்டு. பேராசிரியர் கல்யாணி ஒரு சமூக தளத்திலையும் கல்வி தளத்திலையும் நீண்ட காலம் பணியாற்றின அனுபவம், அதுக்கான ஒரு அர்ப்பணிப்போட செயல்படக்கூடியவர். இந்த கல்வி உரிமை சட்டம், கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்தபோது ஒரு பெரிய ரெவல்யூஷனரி பில் இது. கல்வியில் வரக்கூடிய மிக பெரும் சீர்திருத்தம். ஏழை மாணவர்களை கூட்டு போய் சென்னையோ டெல்லியோ மும்பையோ எது பெரிய ஸ்கூல் பிரபலமான பள்ளிக்கூடம்னு எதை சொன்னாங்களோ அதில் ஏழை மாணவனையும் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பை சட்டப்படி ஏற்படுத்தினது. 8th வரலையும் கம்பல்சரி ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத உத்தரவாதப்படுத்தினதுன்னு அந்த சட்டம் வந்தது. அந்த நாட்களில் ஒரு ஆதரவாக வரவேற்றவங்க இருந்தது மாதிரி எதிர்ப்பும் இருந்தது. எதிர்ப்பில் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டன. அப்படி சொன்ன கருத்தில் ஒன்று வந்து சமூக ஏற்றத்தாழ்வு இருக்கு, கார்களில் மட்டுமே பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற பள்ளிகள் நிறையா இருக்குது, அங்கே வந்து அதுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு குப்பமோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இருந்தால் அங்கேருந்து அவங்க வந்தாங்கன்னா அவங்க அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துக்கிட்டு பார்வையாளராக வெளியில் பார்த்துட்டு போகலாமே தவிர உள்ளே வந்து படிக்கிறதுன்றது அவங்களுக்கே நல்லதில்லை. அந்த மாணவர்களுக்கே ஏற்றத்தாழ்வு வந்துடும், ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், அது அவங்களுக்கு பயன் தராது அப்படின்ற கருத்தை சொன்னாங்க. நம்முடைய விசாலாட்சி அவர்கள் பேசும்போது இன்னொரு கருத்தை சொன்னாங்க. 8th வரலையும் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, 9th பிறகு என்ன சொல்ல போகிறாங்க? 8th வரையிலும் ஃப்ரீனா வெறும் ஃபீஸ் மட்டும் ஃப்ரீ, மற்ற விஷயங்கள் எதுவும் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. எனவே அதுக்கு இங்கே வர வேண்டியதில்லை, அவங்களுக்கு வேற இடத்துல எல்லாமே இலவசமாக கிடைக்கிற இன்னொன்று இருக்குது அப்படின்ற ஆப்ஷனை சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு? இந்த ஆர்கியூமெண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் கருத்து வந்து இந்த கல்வி உரிமை சட்டம் வரும்போதே நிறைய பேர் இது ஒரு ஏமாற்றப்பட்ட கதை அப்படிங்கிற அளவுலேயும் விமர்சனங்கள் வந்தது. அது உண்மையிலே கல்வி உரிமை சட்டம் சரியாக வந்திருந்தால் இந்த மாதிரி 8வது வகுப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு, அது அளிக்கப்படலை அப்படிங்கிறது. அதே சமயத்தில் குறைஞ்சபட்சம் இதுவாது வந்ததுங்கிறது ஒரு வரவேற்பு. அதுக்கப்புறம் ஏழை எளிய குழந்தைகள் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது ஏழை எளிய குழந்தைகளுக்கு காட்டிலும் வசதியான பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. அந்த குழந்தைகளுக்கு ஒரு சோசியலைஸ் ஆகிறது, ஒரு சமூக மனப்பான்மை. பக்கத்தில் ஒரு கஷ்டப்பட்ட மாணவனை பார்க்கும்போது அவனுடைய மனித பண்பு வந்து ஒரு ஏழை எளிய மாணவனை பார்க்கும்போது அவனுக்கு இறக்கப்படுறது, இந்த இயல்பான அந்த குணம் வரும். அவன் நாளைக்கு ஒரு அதிகாரியாக வந்தாலும் இந்த மாதிரியான மனித பண்புகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வசதியான மாணவர்கள் மட்டுமே படிக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தால் அவனுக்கு இயல்பாக இந்த மாதிரியான சமூகமயமாக்குற அந்த ஒரு சோசியலைஸ் ஆகிறது அந்த பையன் ஆக மாட்டான். இது வந்து அந்த மாணவருக்கு நல்லது. இது அனில் சத்கோபால் போன்ற கல்வியாளர்கள் இந்த கருத்தை ரொம்ப இந்த இதில் ஏழை மாணவர்களும் சேர்ந்து படிக்கிறதுனால அந்த எந்த அளவுக்கு அது சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடியது அப்படிங்கிற கருத்தை வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் உண்மையிலே அந்த மற்ற வசதியான மாணவர்களுக்கு உண்மையிலே பலனளிக்கணும்னா இவங்களுக்கு எல்லா ஃபீஸையும் இவங்களே கொடுத்து கூட அந்த மாணவர்களை கூட சேர்த்து வச்சுக்கிறது அந்த கல்வி நிறுவனத்துக்கே நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கல்வி நிறுவனம் தன்ட்ட படிக்கிற மாணவன் ஒரு சமூக அக்கறையும் அதுல ஒரு சமத்துவத்துல நம்பிக்கை இருக்கிறவனா இருக்கணும், ஒரு முழு மனிதனா இருக்கணும்னாக்கா இவங்க இந்த மாதிரி ஏழை எளிய மாணவர்களும் இவங்களே வழியை தேடி போய் அவங்களை சேர்த்து அவங்க எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க. அதுல இது ஒன்றும் பெரிய செலவு இல்லை, நினைச்சா இதை செய்யலாம். இந்த 5 வருஷத்துல என்ன இந்த மாதிரியான தாக்கம் வந்திருக்கு? இப்ப கல்வி உரிமை சட்டம் வந்த பிறகு ஏழை மாணவர்கள் வர்றாங்க,
பணக்கார மாணவர்களோட சேர்ந்து படிக்கிறப்ப என்ன மாதிரியான அந்த சோஷியல் மிக்ஸ் கிடைச்சிருக்கு? ஐயா சொல்லக்கூடிய அந்த சோஷியல் மிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து இருக்குது, அது வந்து இருக்குது. ஆனால் பொதுவாகவே சொசைட்டியில் ஒரு அன்பேலன்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் பள்ளிகளில் வந்து சாதாரணமாக நடைமுறையிலையும் வந்துடுது. இந்த பள்ளிகள் வந்து இந்த விஷயத்தை டினை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதே பொருளாதார அடிப்படையிலேயே அந்த நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது. இப்போது பள்ளிகளுக்கு வர வேண்டிய ஏறக்குறைய இப்போ பாக்கி இருக்கக்கூடிய தொகை வந்து 300 கோடிக்கு பக்கமாக இப்போ அரசு ஒதுக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா 125 கோடி. அதுவும் எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே ஆரம்பித்து இன்றைக்கி எல்கேஜி படிக்கிற குழந்தை 2ஆம் வகுப்பு வரை வந்துட்டாங்க. இன்னும் 6 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில் கால்வாசி மாணவர்கள் இலவசமாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த தொகை வந்து உரிய நேரத்தில் வரலன்னா இது பள்ளி நிர்வாகத்தின் மேலே சுமத்தக்கூடிய மிகப்பெரிய தொகையாகவும் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபீஸ் கமிட்டின்னு வந்துட்டதுனால அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து லாக் ஆகிடுது. ஆக்சுவலாக இப்போ 30 ஆசிரியர்களுக்கு 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்குறாங்க. சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா 45 மாணவர்கள் இருக்கிற இடத்துல 2 ஆசிரியர்கள் இருக்காங்க. இதே ரேஷியோவில் போகிறப்போ மொத்தத்தில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கமிட்டியில் எடுத்துக்கக்கூடிய ஆசிரியர்களோட எண்ணிக்கை வந்து கம்மி. அப்போ அதை வச்சு ஃபீஸ் நிர்ணயம் செய்கிறப்போ மிகப்பெரிய ஷார்ட்டேஜ் வந்து பள்ளிகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து வருது. ஆனால் பள்ளிகள் வந்து குழந்தைகளுடைய சேஃப்டியை சேலஞ்ச் பண்ண முடியாதுங்கிறதுனால நிறைய ஆசிரியர்களை வந்து அல்லது பணியாளர்களை வச்சு தான் வந்து அந்த குழந்தைகளுடைய சேஃப்டியும் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தொகை வராத கட்டத்தில் அது பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமையை வந்து அது ஏற்படுத்தக்கூடியதாக வந்து நிற்குது. அதனால் இந்த தொகை வந்து சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ இதில் அதிகமான பிரச்சனைகள் வந்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. விசாலாட்சி அவர்களோட அனுபவத்தை கேட்கலாம். நீங்க ஆர்டி அமல்படுத்தின பிறகு நீங்க முறைகேடாக சேர்றவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதாவது கார்களில் வந்து பிள்ளைகளை சேர்க்கக்கூடியவங்க 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் எனக்கு வருமானன்ற சர்டிஃபிகேட்டை எளிதாக கொடுத்துட்றாங்க. அப்படி சேரக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்றது பிரச்சனை இல்லை. ஜென்யூனாகவே ஏழைகள் வந்து இடம் கொடுத்த பள்ளிக்கூடம், ஏழை மாணவர்களை அரவணைக்கணும்னு நினைச்ச பள்ளிக்கூடங்கள், அல்லது பெற்றோர்கள் வந்து கதவை தட்டி எப்படியாவது தான் பிள்ளையை சேர்க்கணும்னு சேர்த்தவங்க இந்த 5 ஆண்டுகளில் எப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை சந்திச்சிருக்காங்க? அது எந்த அளவுக்கு ஒரு முழுமை பெற்றிருக்கு? இப்போ புக்ஸ் நோட்ஸ் வாங்கணுங்க, புக்ஸ் வந்து வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சைஸபிள் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நம்ம சொல்கிற நிஜமான ஏழை பெற்றோர் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு வந்தாங்கன்னா புக்ஸ் நோட்ஸு, ரைட்டிங் மெட்டீரியல், யூனிஃபார்ம், ஷூ சாக்ஸு, பேகு, வாட்டர் பேகு, லஞ்ச் பாக்ஸுன்னு சத்துணவு இல்லைங்க. இப்போ இங்கே வந்து சத்துணவு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, அது கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான். அப்போ ஃபுட்டும் வந்து இவங்க மார்னிங்கும் ப்ரொவைட் பண்ணணும், மத்தியானமும் ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் வந்து அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நிஜமாவே ஏழை ஒரு ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் வர்றாங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு, அவங்க முதல்ல கேட்குறதே வந்து யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்க மாட்டிங்களா, புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டிங்களா, அப்போ நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போக விருப்பப்படுறாங்க. நாங்கள் கம்பல் பண்ணுனா கூட அவங்க வந்து இங்கே சேர்றதுக்கு விருப்பப்படுறது இல்லைங்க. ஆனால் இப்போ அந்த 2 lakhs கோட்டாங்கிறது வந்து மாதம் 15,000 ரூபா, மாதம் 15,000 ரூபா ஒரு வருமானம் வர்ற பேரண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்து ஃபீஸ் கட்டலாம். ஆனால் அதையும் தாண்டி 2 lakhsக்கு அதிகமாக இருந்தாலும் அவங்க கம்யூனிட்டி பேஸில் இதே ரைட் டு எஜுகேஷனை அவங்க என்ஜாய் பண்ணலாம். அது நடக்குதுங்க. 2 lakhsக்கு அதிகமாக வந்து வருமானம் இருந்தாலும் கம்யூனிட்டி பேசிஸில் வந்து எம்பிசியோ பிசின்னு அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டு அந்த கேட்டகரியில் வந்து அவங்க ரைட் டு எஜுகேஷன் கிளைம் பண்ணுறப்ப நாங்கள் ஸ்கூல்ஸ் வந்து டினை பண்ண முடியாது. இல்லை நீ வசதியாக இருக்கீங்க, ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டிட்டு அடுத்த குழந்தைக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் சீட் கேட்குற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்கள் டினையே பண்ண முடியாதுங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணணும். நாங்கள் அதனால தான் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து முதலே சொன்னோம். ஏன்னா பிரைவேட் ஸ்கூலில் வந்து எது வேணாலும் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு சீட் டினை பண்ணோம்னா இமிடியட்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ சோ கால்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, ஜென்ரலா சொல்லிடுதுங்க இந்த பிரைவேட் ஸ்கூலுக்கே வந்து இவங்க ரைட் டு எஜுகேஷன் வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 10 ஸ்கூல் கிரீமி ஸ்கூல்ஸா இருக்கும், அந்த கிரீமி ஸ்கூலுக்கு மட்டும்தான் அவங்க ஆப்ட் பண்றாங்க. அடுத்த லெவல்ல இருக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் இவங்க ரைட் டு எஜுகேஷனுக்கு போறதே இல்லைங்க. அப்ப அதை என்னன்னு சொல்றதுங்க? அப்ப நீங்க என்ன சொல்லிடுறீங்க உடனே, ஓ இந்த ஸ்கூல்ல எல்லாம் ரைட் டு எஜுகேஷன் கொடுக்கறது இல்லைங்க. பேரண்ட்ஸ் வந்து கேட்கறதே இல்லை. கேட்காத சூழ்நிலையில் நம்ம எப்படி 25% போட முடியும்? 25% அட்மிஷனே போட முடியாத சூழ்நிலையில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாங்க, யார் அப்ளை பண்ணாலும் இப்போ ஸ்கூல்ஸுக்கு வந்து ரெகக்னிஷன் கொடுத்து ஓப்பன் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருது கவர்மெண்ட். இப்போ டூ மெனி ஸ்கூல்ஸ், எப்படி டூ மெனி என்ஜினியரிங் காலேஜஸ் ஆச்சோ அதே மாதிரி டூ மெனி ஸ்கூல்ஸ்.
இன்னொன்னு என்னன்னா too many CBSE schools. அப்ப existing matriculation so called சமச்சீர் ஸ்கூல்ஸ்ல ரெகுலர் அட்மிஷனே ஆகிறது இல்லைங்க. இப்போ ஒரு ஸ்கூல்ல 90 சீட் இருக்குன்னா அந்த 90 ஃபில் ஆகிறது இல்லைங்க. அதுல நம்ம சப்போஸ் 23 சீட்ஸ் வந்து நமக்கு ஒதுக்கிடுறோம் ரைட் டு எஜுகேஷனுக்கு. அந்த ரிமைனிங் அட்லீஸ்ட் 60 சீட்ஸ் அதே ஃபில் ஆகிறது இல்லைங்க. ரெகுலர் சொல்றது பார்த்தா அரசாங்கம் வந்து ஆண்டுதோறும் மானியம் கொடுக்கணும் போல் இருக்கு. ஏன் நீங்க ஃபில் பண்ணலன்னு எப்படி கேப்பீங்க? மாணவர்கள் சேர்க்க முடியாத அளவுக்கு பள்ளிக்கூடங்கள் தவிக்கின்றன, போதுமான மாணவர்கள் இல்லாம. ஏங்க நிஜமாவே பிரைவேட் ஸ்கூல் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க அரசாங்கம் வந்து ஆண்டுதோறும் மானியமாவே ஏதாவது கொடுக்கணும்ன்றது கூட ஒரு கோரிக்கை வரும் போல. ஏங்க அரசு நான் கேக்குற கேள்வி என்னன்னாங்க, இவங்க பேசுறாங்க, இவ்வளவு பேசுறாங்களே, கிண்டல் கேலி பண்ணாதீங்க. இதுதான் நடக்குதுங்க. வீதிக்கு 4 ஸ்கூல்ஸ் இருக்கு. இல்ல இவங்க பண்றது என்னன்னா, இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்ல பெரிய கல்வி எல்லாம் பேசுறாங்க. எதுக்கு நீங்க போய் அங்க ஷூ விக்கணும்? எதுக்கு வந்து டை விக்கணும்? எதுக்கு பள்ளிக்கூடமா அது? எதுக்கு வந்து இடுப்பு கச்சை வைக்கணும்? அது யாரோட வேலை? அப்ப இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே தான் போய் வாங்கணும்பீங்க, குறிப்பிட்ட இடத்துலயே தைக்கணும்பீங்க. அத்தனைக்குள்ளும் என்ன இருக்கு? கமர்ஷியல் இருக்கு. அப்ப இப்ப கேள்வி கேட்க முடியாமல இருக்குமா? அப்ப இவங்க என்ன, நான் பள்ளிக்கூடம் நடத்துறேன், பள்ளிக்கூடம் மட்டும் நடத்துங்க, வேற எந்த வேலை செய்யாதீங்க. அரசு பள்ளிகளில் இருக்கிறார்கள், ஏத்துக்கிறேன். இங்கதான் போய் வாங்கணும், நாங்க தான் கொடுப்போம். நான் சேலஞ்ச் பண்றேன், இங்கதான் போய் வாங்கணும். நீங்க மறுத்துங்க. இல்ல நான் சொல்றேன், உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் கடந்த 5 ஓப்பனா நீங்க டிரான்ஸ்பரண்டா நீங்க இது மாதிரி நாங்க சிஸ்டம் வச்சிருக்கோம், இத்தனை குழந்தைகள் பண்ணோம், இது மாதிரி பண்ண உங்களுடைய டிரான்ஸ்பரண்டா நீங்க வெளித்தன்மையை வெளிப்பட தயாரா? நீங்க இந்த பள்ளிக்கூட தனியார் பள்ளி கேக்குற வெளிப்படைத்தன்மையோடு உங்க நோட்டீஸ் போர்ட்ல நாங்க ரெக்ரூட் பண்ணோம் சொல்லணும்ங்கறீங்க. டிரான்ஸ்பரண்டா அட்மிஷன் சிஸ்டம் சொல்லுங்க, உங்களுடைய ஷூ சிஸ்டம் சொல்லுங்க, உங்களுடைய எல்லாத்துக்கும் டிரான்ஸ்பரன்சி காட்டுங்க. உங்க ஆன்லைன்ங்கறதே டிரான்ஸ்பரன்சி நான் என்ன ஒளிவு மறைவு இருக்கு? நான் கேக்குறது அட்மிஷன் மட்டும் இல்ல, வருஷம் கவர்மெண்ட்க்கு நாம டெய்லி கொடுத்துட்டு இருக்கறோம். அட்மிஷன் அல்ல, நான் கேக்குறது உங்களுடைய கவர்மெண்ட் வந்து நீங்க எத்தனை சீட் அட்மிட் பண்றீங்க, அட்மிஷன் சொல்ல % ஆர்டி கொடுக்குறீங்க, எல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்குறாங்க. நான் கேக்குறது 1000 பேர் உண்மை முடிவு முடியும், எல்லாரும் தான் வெளிப்படையா தான் இருப்பாங்க. நீங்கள் நடத்துற பள்ளிக்கூடங்கள், நீங்கள் வந்து கல்வி கொள்ளையர்கள் அப்படிங்கிற விஷயத்துல எதற்கு நீங்க வந்து ஷூ எதற்கு விக்கிறீங்க? அது கடுமையான வார்த்தைகளை வந்து தவிர்க்கலாம். சும்மா இப்படி எல்லாம் பேசாதீங்க. கடுமையான வார்த்தைகளை வந்து தவிர்க்கலாம். கல்வி கொள்ளை, எனக்கு சாப்பாடு கூட தானமா தான கொடுக்கணும். நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது இல்லையா? அப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா சாப்பாடு கொள்ளை அடிக்கிறீங்களா? நீங்க ஆத்தரைஸ், நீங்க எதற்கு இதெல்லாம் விக்கிறீங்க? லீகல் என்டிட்டி. நீங்க வெறும் பள்ளிக்கூடம் மட்டும் நடத்துங்க. நீங்க நோட்ல இருந்து, நீங்க புத்தகத்துல இருந்து, ஒரு புத்தகத்துக்கு அடிஷனல் நோட்ஸ்ல இருந்து, நீங்க புத்தகத்துல வாங்குற பேப்பர்ல இருந்து எல்லாம் இங்க தான் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்வேன்? என்ன ரைட்? ஆண்டு காலமா 15 ஆண்டு காலமா சிலபஸே மாறல. சமச்சீரற்ற சமச்சீர் கல்வி தான் நம்ம நடைமுறையில் இருக்கு. இதுல நீட் எக்ஸாம்ல இருந்து மத்திய அரசால நிறைய சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் திணிக்கப்படுது. அப்ப மாணவர்களை தயாரிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தனியார் பள்ளிகளில் இருக்கா இல்லையா? கூடுதல் எல்லாம் நோட்டு புத்தகங்கள் வாங்கதான் வேண்டியிருக்கும். அரசு பள்ளிகளுக்கு இல்லையா? அது தனியார் பள்ளிக்கு மட்டும் பாட புத்தகம் மாறல, அரசு பள்ளிக்கு மாறிடுச்சா என்ன? இல்ல நான் என்ன சொல்றேன், எல்லா பள்ளிகளுக்கும் கூடுதல் கடமை வந்து எல்லா பள்ளிகளுக்கும் இருக்குங்க. எல்லாரும் வைக்கிறது இதுக்கெல்லாம் சாதாரண கடைக்காரன் இருக்கான், அவன் பொழிச்சிட்டு போவான். அதை வச்சு இதுக்கு எம்எஸ்சி படிச்சவங்க, பெரிய நிர்வாகம், பள்ளி, இவங்க இந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை. புரியுதுங்களா? நோட்டு விற்கிறதுக்கு இப்போ திண்டிவனத்துலலாம் நாங்கள் பார்த்தோம், நோட்டு இவ்வளோ ரூபாயை கொடுத்துடணும், யாருக்கும் ரசீது கிடையாது. இல்லைன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் ஸ்டோராவது விற்கலாம். நோட்டு விற்கிற வேலை இல்லாமல் ஒரு நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கிறது, ஷூ விற்கிற வேலை இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, யூனிஃபார்ம் விற்கிறது நியாயமாக. இப்போ உங்கள் இதில் யூனிஃபார்மே தேவையில்லை. ஏன்னா முன்னால் ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழைன்னு இருப்பான் ஒரு பள்ளிக்கூடத்தில். அதனால் அவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது வந்து அப்போ ஏழை பணக்காரன் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். இப்போ எல்லாரும் வசதியானவன்லாம் ஒரு பள்ளிக்கூடம், வசதியற்றவன்லாம் ஒரு பள்ளிக்கூடம். இப்போ யூனிஃபார்மே தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. யூனிஃபார்ம்ங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ரெஜிமெண்டேஷன் சார். மிலிட்ரியில் யூனிஃபார்ம் போடுறாங்களே, லெஃப்ட் ரைட்னு. பிள்ளைகளை யூனிஃபார்ம் பண்ணுவது என்பதே பிள்ளைகளுடைய தனித்தன்மையை கெடுத்துரும். நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடு, பெற்றோர்கள் கட்டுப்பாடுன்னு நினைக்கிறான். கட்டுப்பாடுங்கிறது ராணுவத்துக்கு தான். யூனிஃபார்ம் வந்து எல்லோரும் ஒரு நிறை, எல்லோரும் சமம். நீங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், உயர் ஜாதியா இருக்கலாம், தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்படுற ஒரு ஜாதியா இருக்கலாம். இன்னொரு குழந்தை ஏழையா இருக்கும், நல்ல உயர் ரகத்துல ஒரு குழந்தை துணி போட்டுட்டு வரும், இன்னொரு குழந்தை வந்து அது தாழ்வு மனப்பான்மை வருங்க. அடிப்படையில ஒரு கல்வி முறையில வந்து யூனிஃபார்ம் கல்ச்சர் தவறானது. இண்டிவிஜுவல் டேஸ்ட், புரியுதுங்களா?
அது முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று சுந்தர வடிவேல் அப்போ கொண்டு வந்தார். அப்போ ஏழை பணக்காரன்லாம் வித்தியாசம் தெரியக்கூடாதுன்னாரு. இப்போ வசதியானவர்களுக்கு ரொம்ப வசதியான பள்ளிக்கூடம், ரொம்ப ஏழைகளுக்கு அரசு பள்ளிக்கூடம், ரெண்டுக்கு இடையில அப்படி இப்படி தனித்தனியாக இருக்குது. இப்போ நான் எப்படி அந்த யூனிஃபார்மே கூட தேவையில்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் ஒரு யூனிஃபார்ம் இந்த வேலையெல்லாம் வந்து நிர்வாகத்தில் இப்படி செய்வது என்பது புரியுங்களா, ஏதோ கருத்துங்க. ஒரு நிமிஷம் விசாலாட்சி, அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல. ஏழைகள் ஒரு பள்ளி, தனி பெரும் பணக்காரர்களுக்கு ஒரு பள்ளி, பணக்காரர்களுக்கு இன்னொரு பள்ளி அப்படின்னு மாறின சூழல்ல யூனிஃபார்ம் வந்துங்க இங்க பாருங்க, யூனிஃபார்ம் எதை சாதிக்குது சொல்லுங்க. யூனிஃபார்மோட பர்பஸ் இன்னைக்கு என்ன? குழந்தை ஜீன்ஸ் போட்டு வரும், ஒரு குழந்தை ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுட்டு வரும். யூனிஃபார்ம் will not first distract other childrenங்க. எல்லா குழந்தைகள் ஒண்ணுதான், ஒரே ட்ரெஸ் தான் போட்டு வருவாங்க. இப்ப வேற வேற விதமா ட்ரெஸ் போட்டு வரப்போ குழந்தைய ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீ இந்த ட்ரெஸ் எங்க வாங்கின, இது நல்லா இருக்கு, இது என்ன காசு, அதுல தான் குழந்தைங்க டைவர்ட் ஆகுமே ஒழிய எஜுகேஷனோ மிஸ் நடத்துற பாடத்திலயோ கவனமே போகாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு பர்த்டேனா அந்த குழந்தை ஒரு காஸ்ட்லியா கிளாஸ்ல ஒரே ஒரு குழந்தை அன்னைக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா கூட அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபர்ஸ்ட் செஷன்ல அந்த கலர் ட்ரெஸ் பத்தி தான் டிஸ்கஷனா இருக்குங்க. ஏன்னா குழந்தைங்க அந்த மாதிரி என்க்யூசிட்டிவ் குழந்தைங்க, ஆர்வம் உள்ள குழந்தைகள். அப்படி இருக்கிறப்போ கிளாஸ்ல இருக்கிற 30-35 குழந்தைகளும் ஒவ்வொரு நாளைக்கும் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா they'll get distracted. டிஸ்ட்ராக்ஷன் தான் ஃபுல்லா இருக்கும் கிளாஸ் ஃபுல்லா. கான்சென்ட்ரேஷன் டுவர்ட் ஸ்டடீஸே இருக்காதுங்க. 100% யூனிஃபார்ம் வேணுங்க. யூனிஃபார்ம் கோட் இருக்கிறது தான் வந்து குழந்தைங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருப்பாங்க. ஏழை பணக்காரன் தாழ்வு அதெல்லாம் அடுத்ததுங்க. டிஸ்ட்ராக்ஷன் இருக்க கூடாதுங்க. ஒரு சின்ன அனுபவம், அண்மையில் எங்கள் தாய் தமிழ் பள்ளி தொடக்க பள்ளி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பள்ளியில் வந்து எல்லாம் வரும்போது தலைமை ஆசிரியர் சொன்னார், வர சனிக்கிழமை இன்னைக்கு ஒன்று வச்சுருக்கோம், அன்னைக்கு நீங்கள் யாரும் சீருடை போட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். உடனே பிள்ளைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக குதூகலிச்சாங்க. ஓஹோ, யூனிஃபார்ம்ங்கிறது இந்த அளவுக்கு அதுவே ஒரு அடக்குமுறையாக இருக்குது மாணவர்களுக்கு. பள்ளி கல்வி நிறுவனங்கள்ல எந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்க முடியுமோ, புரியுதுங்களா? இல்ல இவங்க கொஞ்சம் நான் 2 கருத்தை சொல்லிக்கிறேன், புரியுதுங்களா? படிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. படிக்க வேண்டியதுக்கு கட்டுப்பாடுகளை இது பண்ணி படிக்க வைக்க வேண்டியதில்லை. கட்டுப்பாடு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இயல்பான கல்வி பெறுகிறது வந்து பாதிக்கப்பட்டுரும், புரியுதுங்களா? கல்வி என்பது இயல்பாக அவன் உள்வாங்கணும்ல, ஆசிரியர் சொல்கிறது இதெல்லாம் உள்வாங்கிறதுக்கு ஒரு சுதந்திரமான சூழல், ஒரு ஃப்ரீயான சூழல் இருக்கணும். நான் இப்போ ஒரு கருத்து சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் மிக மோசமாக இருப்பது என்னென்னா கார்பரேட் பனிஷ்மெண்ட்டு. நானும் நிறைய பேருந்துகளில் அங்கே போகும்போது இங்கே போகும்போது இன்றைக்கி கூட ஒரு பையன்கிட்ட கேட்டேன், இந்த பள்ளிக்கூடம் இதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் மிஸ்ஸு வந்து மிஸ்ஸா இதா அப்படின்னு கேட்டுட்டு கம்பு வச்சு அடிப்பாங்களா கையை வச்சு அடிப்பாங்களான்னு கேட்டால் உடனே கம்பு வச்சு தான் அடிப்பாங்க. ஒரு பையன் கூட எங்களை மிஸ்ஸை அடிக்க மாட்டாங்கன்னு ஒரு பையன் கூட சொல்லலை. அது அரசு பள்ளிகள்லேயும் நடக்குது, நான் இது மறுக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு கல்வியை பற்றியான கருத்தாக்கங்கள் இருக்குல்ல. பிள்ளைகளை அடித்தாதான் மறழுவாங்க, இப்படின்னா தான் மறழுவாங்க, மிரட்டினா தான், யூனிஃபார்ம் போட்டால் தான் எல்லோரும் ஒரே சிந்தனையில் இருப்பாங்க. பாடம் நடத்துகிற ஆசிரியர் நடத்துகிற மாதிரி நடத்தினா பிள்ளைகளுடைய கவனத்தை குவிக்க முடியும், நல்லா செய்ய முடியும். இல்ல நீங்க இன்ஜினியரிங் காலேஜ்லயே இந்த காலத்துல சீருடை வேணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல எலிமெண்டரி ஸ்கூல்ல சீருடை வேணும். அதுல இன்ஜினியரிங் காலேஜுடைய நோக்கம் ஒன்னா இருக்குங்கிறது கட்டுப்பாடு தானே. அதாவது இன்ஜினியரிங் காலேஜில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பையங்க அவ்வளவு டேமேஜ் ஆகி ரொம்ப மோசமா எந்த கல்லூரிகளில் பள்ளிகளில் ரொம்ப கட்டுப்பாடு இருக்குதோ அந்த மாணவர்கள் வெளியே வந்தா ரொம்ப கட்டுப்பாடாம ரொம்ப ஃபெரோசியஸா இருப்பாங்க. எந்த கல்வி நிறுவனம் ரொம்ப கட்டுப்பாடு ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்களோ அதே லேப் உடைக்கிறதையும் பார்க்கிறோம். அதிகமா உடைப்பாங்க. எனக்கு நல்ல உதாரணம் இருக்கு. அதே மாதிரி அதெல்லாம் குறிப்பிட்ட அந்த கல்லூரிகள்லாம் சொல்லக்கூடாது. எங்கே வந்து மாணவர்கள் ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த மாணவர்கள் வெளியே போனால் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி மிலிட்ரி இருக்குல்ல, இராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது வெளிநாட்டு இதில் போயிட்டாங்கன்னாக்கா முதல்ல நடக்கிறது மாஸ் ரேட்டிங் தானே. எவ்வளோ மோசமாக நடக்குது. அது அந்த கட்டுப்பாடு தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மோசமாக போகுது. அதனால் எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளை குறைக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதுவும் கல்வி நிறுவனங்களில் எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உண்மையான கல்வி இருக்கும். நம்ம இங்கே வெறும் மார்க்கு மதிப்பெண் கோட்டையில் இவ்வளோ மார்க்கு இதுதான் கல்வி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து பெற்றோர்கள்ட்ட எல்லாத்துட்டையும் இருக்குது. அதில் இருந்து நம்ம ஆட்கள் விடுதலை ஆகணும்ல. குழந்தை நேய அணுகுமுறை தான் கட்டாய கல்வி உரிமை சட்டம் சொல்லுது. சைல்ட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ள நிறைய டெஃபினிஷன் இருக்கு. இப்போ இவங்க சொல்ற சோகால்டு நம்மளுடைய கல்வி உளவியலாளர்லாம் சொல்றதெல்லாம் அந்த யூனிஃபார்மே தேவையில்லை, அது குழந்தை மனநிலையில ஒரு பட்டாம்பூச்சி போல் பறக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மாண்டிச்சோரியிலேருந்து எல்லாருமே சொல்றாங்க.
இவங்க சொல்ற அந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கிற பொருளாதார சுரண்டல். அது நான் தனியாக அதுக்குள்ள நான் போக விரும்பல. இவங்க சொல்ற யூனிஃபார்ம் அதுக்குள்ள நான் வரல. யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனநிலையில சமப்படுத்துது அப்படிங்கிறது தானே. இதுல என்னன்னா அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பள்ளிக்கூடங்களில் நடக்கிற பல்வேறான வன்முறைகள் இருக்கிறது. இந்த சோகால்டு எலிட் பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, இந்த கோழிப்பண்ணை பள்ளிக்கூடங்களில் நடக்கிற வன்முறையெல்லாம் என்னன்னா, நான் ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருகிறேன். இவன் சோகால்டு கோணிப்புரை பள்ளிக்கூட 400 எடுத்தவர்கள் 4 சப்ஜெக்ட்லையும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபெயில் ஆனவர் இருக்கிறார்கள். சோகால்டு 200 எடுத்தவர்கள் இதே புகழ்பெற்ற ஸ்டான்லி மருத்துவமனை கல்லூரியில் 3 தாள்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க. அதனால வந்து அழுத்தம் நிறுத்தத்தினால எல்லாரும் நல்லா படிச்சிருவாங்க. அடியாத மாடு படியாது, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், முருங்கை ஒடிச்சு வளர்த்தணும், குழந்தையை அடிச்சு வளர்த்தணுங்களா பழமைவாதம். இப்ப குழந்தை நேய அணுகுமுறையில் விஷயத்தில் வரும். அடிப்படையில் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 25 விழுக்காடுகளை நீங்க உள்ள கொண்டு வாங்க, நெறிப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க, அந்த விஷயத்துல வாங்க, அந்த விஷயத்துக்குள்ள வாங்க. நீங்க என்ன சொல்ற இந்த கட்டுப்பாடுகளை வந்து என்ன நான் ஓப்பனா நான் செய்ய மாட்டேன், இதை மறுக்கிறது பன்முகத்தன்மையில மறுக்கிறது. இப்ப நீங்க சொல்றது எலிட் பள்ளிக்கூடம்லாம் பொது சாதாரண பள்ளிக்கூடத்துல குழந்தை உள்வாங்குற விஷயத்தையே மறுக்கிறாங்க. இப்ப நான் இப்ப சொல்றேன், எத்தனை தனியார் பள்ளியில் இருக்காங்க, எத்தனை மனசாட்சியோட கேட்கிறேன், எத்தனை பள்ளிக்கூடங்கள் அட்மிஷன் முடிச்சிருக்காங்க சொல்லுங்க. எத்தனை பள்ளி அட்மிஷன் முடிச்சாச்சு. இந்த கூட்டமைப்பு சோகால்டு தனியார் பள்ளி கூட்டமைப்புகள் வந்து இந்த அட்மிஷனை வந்து என்ன சொல்லுது, கட்டாய கல்லூரி சட்டத்துல ஜனவரி மாசம் அப்ளிகேஷன் வாங்க கூட சொல்றாங்க, பேரண்ட்ஸ்க்கு இன்டர்வியூ வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் விஷயத்தெல்லாம் மீறி இவ்வளவு நடந்திருக்காங்க. இந்த கூட்டமைப்பு சார்பாக இந்த பள்ளிக்கூடங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, கட்டாய கல்லூரி சட்டத்தை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ அந்த விஷயத்துக்கு வாங்க, அதெல்லாம் வாங்க. நீங்க சட்டம் நீங்க வாங்க பண்ணக்கூடாது, மே மாசம் இருக்கு, இதெல்லாமே சிஸ்டம் இருக்கு. இப்போ அட்மிஷன் முடிச்சதுல இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு பள்ளிக்கூடத்துல நார்த் சென்னையில் ஒரு பள்ளிக்கூடம் பார்க்குறேன், நீங்க எல்லாரும் பண்ணியாச்சா, 2 லட்சம் கேட்டகரிகளை கொண்டு வரக்கான முயற்சி நடக்கிறது, போட்டாச்சு. நமக்கான என்ன லூப் கோல் என்ன, 2 லட்சம், 2 லட்சத்துக்குள்ள கொண்டு வா, உன்னை 2 லட்சத்துக்குள்ள தள்ளிற முடிஞ்சு, அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் மாற்றி எல்லாரும் அனைத்து குழந்தைகளும் உள்வாங்குகிற இன்க்ளூசிவ் எஜுகேஷன் விஷயத்துக்கு வாங்க. கட்டாய கல்லூரி சட்டம் தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேசுது. அதுல எல்லா சமூக பாகுபாடுகளும் தடுத்து, அப்ப அதை உள்ள வாங்க. கல்வி என்பது தொழில் அல்ல, கல்வி என்பது ஒரு சமூகம் சார்ந்த பணி. கல்வி என்பது உளவி. ஏன்னா நம்ம நாட்டோட துரதிர்ஷ்டவசம் எதெல்லாம் இலவசமாக கிடைக்குதோ அதை என்னால் மிக்சி வாங்க முடியும், என்னால் வந்து கிரைண்டர் வாங்க முடியும், என்னால் விசிறி வாங்க முடியும், அதை கொடுக்குறானுங்க. ஆனால் என்னால் ஒரு கல்வி வாங்க முடியாது, என்னால் ஒரு மருத்துவம் வாங்க முடியாது. ஆனால் அதெல்லாம் என்ன பண்றாங்க பாருங்க, அதெல்லாமே நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள். ஏன்னா கல்வி இலவசமா கொடுத்துட்டு தான் இருக்குங்க, கல்வி அரசாங்கம் இலவசமா கொடுத்துட்டு தான் இருக்கு. நான் தரமான கல்வி, தரமான கல்வி, அரசு பள்ளியில தரமான கல்வி இல்ல எப்படி சொல்றீங்க? அப்படி இல்ல, நான் சொல்றது தனியார் பள்ளின்னு தான் சொல்றேன். தரமான கல்விகளை கேட்டு வாங்குங்க, தரமான கல்வி, தரமான கல்வி எல்லாத்துக்கும். அருகாமை பள்ளி பேசுறாங்க, கல்வி தனியார் பள்ளி இவங்க பேசுறாங்களே அருகாமை பள்ளிக்குள்ள வந்து புது பள்ளிக்கூடம் தொடங்க கூடாது. இவங்க என்ன முயற்சி பண்ணிருக்காங்க, ஒரே புற்றீசல் போல ஒரே தெருவுக்குள்ள 7 பள்ளிக்கூடம் திறங்க வைக்கிறாங்களே. இன்னைக்கு எல்லாரும் வந்து சிபிஎஸ்இ நோக்கி போறாங்களே. நாங்க கொடுக்கலீங்க, கவர்மெண்ட் தான் அப்ரூவல் கொடுக்குது. கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாதாங்க ஸ்கூல் நடத்த முடியும். கூட்டமைப்பு சார்பாக நான் உங்களுடைய தனியார் பள்ளி அமைப்பு சார்பாக கேளுங்க. சரி, நம்ம நிறைவு செய்யலாம். பேராசிரியர் கல்யாணி, அரிதாக விவாதங்கள் சொல்லியிருக்கோம் பாருங்க, சட்டமே இருக்குங்க. 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இன்னொரு ஸ்கூல் இருக்க கூடாதுன்னு ரூல் இருக்கு. யாருங்க ரூல்ஸ் பாக்குற? அடுத்தடுத்த வீதி, அடுத்தடுத்த கட்டடம் ஸ்கூல் வாங்கி போயிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலா இது இல்லாம இந்த இது வந்து ஆர்டி பிரகாரம் அட்மிஷன் வந்து சிபிஎஸ்இ பள்ளிகள்ல சேர்க்கிறது கிடையாது, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கிறது கிடையாது. அவர்கள் எல்லாம் அதுக்குள்ள கொண்டு வரணும் இல்லையா? அவர்களுக்கு எந்த வேலைக்கு சிபிஎஸ்இ கொண்டு வரணும். சிபிஎஸ்இ வந்து இந்த ஆண்டு இல்ல அடுத்த ஆண்டு கொண்டு வர்றதுக்காக முயற்சிகள் இருக்கு. 2012க்குள் அனைத்து பள்ளிகளும் முழுமையாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படணுங்கிறது, அதை இன்சிஸ்ட் பண்ணி ஆகணும். என்னோட இறுதி கருத்தானது அது கண்டிப்பாக 2012க்குள்ள எல்லா பள்ளியும் பதிவு பண்ணணும். நடத்துற ஸ்கூல்ஸ்ல வந்து ரைட் டு எஜுகேஷன் பண்ண வேண்டியது இல்லை. அதே மாதிரி என்ன 2012க்குள்ள என்ன பள்ளிக்கூடத்தோட தரம் ஏப்ரல் 1ல முடிச்சு ஆரம்பிச்சறாங்க. இந்த பள்ளிகளுக்கு வந்து ஜூன்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அது உச்சநீதிமன்றத்துல போய் வாங்குனதுங்கமா. உச்சநீதிமன்றத்துல மைனாரிட்டி ஸ்கூல் வாங்குன தீர்ப்பு, அது கட்டாய கல்லூரி மேல அவங்க வந்து அதுல எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதை நான் கண்டிப்பா கண்டிக்கிறேன். உச்சநீதிமன்றத்துல சொன்னாங்கன்னாக்க உச்சநீதிமன்றத்தை அது கண்டிக்கிறேன். மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் நடத்துறவங்க மட்டும் 25% குடிக்க வேண்டியது இல்லையா? கண்டிப்பா கொடுக்க வேண்டும் என்று என்னோட ஸ்டாண்ட். ஒரு விஷயத்தை மறக்க தேவையில்லை. சில மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ற டேக் மட்டும் வாங்கிட்டு வணிகத்தை பண்றவங்களை தவிர்த்து ஜென்யூனா தொண்டு மனப்பான்மையோடு நடத்துற சிறுபான்மை பள்ளிகள்ல இந்த 25% மேலாகவே ஏழை பிள்ளைகள் படிக்கிற இடங்கள் இருக்கு. இல்ல ஒரு சிலது
சிலதான் சொல்றேன், ஒரு சில நான் சொல்றேன், genuine சில ஒரு சில பள்ளிகள்ல இருக்கு. எனவே அது மைனாரிட்டிங்கிற அதெல்லாம் போர்வையில் ரொம்ப இந்த rare ங்க. 25% அமலுக்கு அதெல்லாம் வரதுக்கு அப்படியெல்லாம் முன்னாடியே சொல்லாதீங்க. குறைந்தது இருங்க. 10% minority school எல்லாம் மாணவர்களுக்கு fees நிறைய வாங்காம கல்வி school நிறுவனங்கள் நடத்துறாங்க. இலவசமா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது. minority அது அவங்களுக்குள்ள schools ரைட்ஸ் fees அப்பா வாங்குறது அம்மா இல்ல. இல்லாத குழந்தைகள் அல்லது அம்மாவோ தவறிய குழந்தைகள் அல்லது வேறொருவரால் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள், நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள், அது மாதிரி பல கேட்டகரியில குறைந்தது 15% இலவசமா தான் பள்ளிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ இது வந்ததுனால இது பள்ளிகளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க முடியாம அந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் கூட மறுக்கப்படுது. புதிய தகவல் நீங்க சொல்றது. பேராசிரியர் கல்யாணி அரிதா விவாதத்துக்கு வரக்கூடியவர், அதனால உங்கள்ட்ட கல்வி தொடர்பான விவாதத்துல கடைசியாக சில கேள்விகள் கேட்கணும். நீட் பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு. நீட் சட்டம் வேண்டும் வேண்டாம், கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, மாநில உரிமைக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது அப்படின்ற பல கருத்துக்களை சொல்றாங்க. நீங்க ஒரு கல்வி செயல்பாட்டாளராக நீட்ல நீங்க வேறொரு வித்தியாசமான கோணத்துல இதை பார்க்குறீங்க. ஒரு பொதுவான அனைத்து கட்சி தமிழக அரசின் தீர்மானம், அனைத்து கட்சி கோரிக்கைகள், இயக்கங்களுடைய கோரிக்கைகள் இருந்து மாற்றி பார்க்குறீங்க. ஏன் ஒரு மாற்று சிந்தனையை முன்வைக்கிறீங்க? முதல்ல மாநில உரிமைங்கிறதுல எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. கல்வி மாநில உரிமையில் இருக்கணும். இன்னும் கூட பள்ளிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கறதெல்லாம் கூட மாநில அளவு மாவட்ட அளவில் கூட அதுக்கு அதிகாரங்கள் இருக்கணும், அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும். அதிலெல்லாம் கருத்து வேறுபாடில்லை. எந்த அளவுக்கு மையப்படுத்தப்படுதோ அந்த அளவுக்கு அந்த சிஸ்டம் மோசமாகும். எப்பவுமே எந்த அளவுக்கு டீசென்ட்ரலைஸ் ஆகுதோ பகிர்ந்தளிக்க அது நல்லா இருக்குது. அதிலெல்லாம் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. அதே சமயத்தில் இப்போ நம்ம சாதி வேண்டான்னு சொல்கிறோம், அதனால் இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்ல முடியுமா? சாதி இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த பிரச்சனைக்கு கேட்க வேண்டியிருக்கு, இடஒதுக்கீடு கேட்க வேண்டியிருக்கு. நமக்கு ஜாதி ஒழிப்பில் நமக்கு இது அதனால் எனக்கு இடஒதுக்கீடு வேண்டான்னு நம்ம பேச முடியாது. அதே மாதிரி தான் மாநில உரிமைகள்லேருந்து 76 அவசர காலகட்டத்தில் இதை எடுத்துட்டாங்க. அதுக்காக நம்ம போராடணும், அதுக்காக குரல் கொடுக்கணும். அதிலெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லை. இன்றைக்கி யதார்த்தமாக வந்துருச்சு. இன்றைக்கி அதுக்காக நம்ம குரல் கொடுப்போம். ஆனால் இருக்கிறதுல இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்கிறதுங்கிற அடிப்படையில் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம இதில் கல்வியாளர்கள் எல்லாரும், இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு வாதம் என்ன வாதம்னாக்கா, இந்த நீட்டு தேர்வு வந்தால் கிராமப்புற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட அது பழங்குடியினர் பாதிக்கப்படுவார்கள், கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. நான் வைக்கிற கருத்து என்னென்னா, நான் இதில் ஏழை எளிய பிற்படுத்த மாணவர்கள் இப்போ யாருக்கு இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். போன வருஷம் வெறும் 29 பேருக்கு மட்டுமே அரசு பள்ளியில் யார் படிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அரசு பள்ளியில் படித்த 29 பேருக்கு மட்டுமே போன வருஷம் இடம் கிடைச்சிருக்கு. எம்பிபிஎஸ்ல இடம் கிடைச்சிருக்கு. இதில் ஒருத்தர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் அவருக்கு நன்றி சொல்லணும். ராஜுன்னு ஒருத்தர் ராமநாதபுரத்திலிருந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் இதில் கேட்டு நம்ம இது இந்த ரிஜிஸ்ட்ரார், அதாவது மருத்துவ பல்கலைக்கழக இது அவர் பதில் சொல்லியிருக்கார். அந்த பதிலிருந்து என்ன வருதுன்னா, அதனுடைய சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன். 2009 இந்த 2016 வரைக்கும் கடந்த 8 ஆண்டுகளில் மொத்தம் தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் மொத்த இடங்கள் 29,225 இடங்கள், மொத்த இடங்கள். அது தனியார் இது இடம் எல்லாம் சேர்த்து மொத்த இடங்கள். அதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வெறுமனே 278 இடங்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஏதோ இந்த போன வருஷம் மட்டும் 29 அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. அது மொத்தமாக வச்சு பார்த்தா வேணா ஒரு வருஷம் விதிவிலக்காக வந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை. அப்படி பார்த்தாலும் கூட ஒரு விழுக்காடுக்கும் குறைவு. நீங்கள் பாருங்கள், 29,225 278னா ஒரு விழுக்காடுக்கும் குறைவு. ஒரு விழுக்காடுக்கும் குறைவு என்பது என்னென்னா நெக்லிஜிபிள்னு சொல்லுவோம். கணக்கில் ஒன்று வரும். 1000 ரூபாயை பார்க்கும்போது 1 ரூபாயை சேர்த்தாலும் ஒன்று தான், சேர்க்காட்டாலும் ஒன்று தான். அதை மாதிரி அப்போ அவனுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு அர்த்தம். இதே குரல் தான் இது நம்ம இதில் நுழைவுத் தேர்வு இருந்தது. நம்ம இதில் அதாவது தமிழ்நாட்டிலே நுழைவுத் தேர்வு இருந்தது. அப்போ நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் பல போராட்டங்கள் தீவிரமாக நடத்தப்பட்டது. அப்போ என்ன காரணம் சொன்னாங்கன்னா, எல்லாரும் கிராமப்புற மாணவர்கள் இவங்கெல்லாம் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நுழைவுத் தேர்வை நம்ம ரத்து பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரத்து பண்ண பிறகு அப்போ கூட நான் என்னுடைய ஒரு கட்டுரையில் சொல்லியிருந்தேன், ரத்து பண்ணாலும் கிராமப்புற மாணவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்காமல் அவர்களுக்கு இடம் கிடைக்காது அப்படின்னு சொன்னோம். அதுதான் இன்னைய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறவங்க யாருக்குமே இது வரைக்கும் இடம் கிடைக்கல. இடம் கிடைக்காது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் இது வரைக்கும் யாரும் பேசல. நீட் வந்தால் கிடைச்சிருமா? நீட்டு வந்தால் என்ன பாருங்க, நீட்டு வந்தாலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால்தான் கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்கும். இடஒதுக்கீடு கிராமப்புற ஒதுக்கீடு இல்லை. இல்லை நீட்டில் இல்லை, நீட்டில் இல்லை, இப்பவும் இல்லை.
இடஒதுக்கீடை பொறுத்த அளவில் அவங்க முடிவு பண்ணுறது இல்லை. நீட்டுங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இல்ல மாநில அரசின் இடஒதுக்கீடு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. 69% இடஒதுக்கீடு நீட்டுக்கு பொருந்தும். ஆனா கிராமப்புற ஒதுக்கீடு ஒண்ணு கிடையாது. அது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல அந்த சட்டத்தை ஒழிச்சிட்டாங்க. இப்போ என்னுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, இந்த இவ்வளவு பள்ளிகளும் ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா காரணம் நிறைய பேர் சொல்றாங்க மாநில உரிமை அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க முதலாண்டு பாடத்தை நடத்துவது கிடையாது. 2 ஆண்டு +2 என்பது 2 இயர்ஸ் கோர்ஸ். அது 11ஆவது வகுப்பு 12ஆவது வகுப்பு இல்லை. அது கோர்ஸ். +2ல ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்லணும், +2ல செகண்ட் இயர். இது வரும்போதே ஆந்திராவில் 2 ஆண்டும் பொதுத் தேர்வு நடத்திக்கிட்டு வரான். அதை மாதிரி தான் இங்கேயும் நடத்தணும். இங்கே இந்த தனியார் பள்ளிகள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வெறும் பள்ளிகள் மட்டும் இல்லை, அமைச்சர்கள் கட்சிக்காரங்க எல்லாருமே அதை தான் இப்போ வச்சுருக்காங்க. அவர்களும் சேர்ந்து இந்த முதலாண்டு தேர்வு கல்வித்துறை எடுத்த முயற்சிகளை எல்லாம் முறியடித்து முதலாண்டு தேர்வு இதுவரைக்கும் நடத்ததுனால அகில இந்திய அளவில் நடத்தப்படக்கூடிய எல்லா தேர்வுகளிலும் 2 வருஷ பாடங்களிலும் சமமாக கேள்விகள் கேட்கப்படும். அப்போ நீங்கள் மாநிலத்திலே முதல் மாணவன் இவன் 1200க்கு 197 சொல்றான்ல, அவன் கூட பாதி கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியாது. இந்தியாவிலே மிகவும் தரமற்ற கல்வி கொடுக்கறது தமிழ்நாடு தான். தரமற்ற கல்வி கொடுக்கறது தான். சென்னை ஐஐடியில் போன வருஷம் ஐயா இப்ப நீட் வருது. ஆமா, நீட் மாணவர் இப்ப தமிழ்நாட்டில இருந்து திருச்சூருக்கு போய் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கி பயிற்சி எடுக்கிறாங்க. என்னோட கேள்விக்கு நான் வந்துடுறேன். சென்னையிலேயே புற்றீசல் மாதிரி நீட் கோச்சிங் சென்டர்ஸ் நாங்க எங்க பள்ளிக்கூடத்துல படிச்சீங்கன்னா நீட்டுக்கும் சேர்த்து பயிற்சி தரோம்னு அது ஒரு தனி வணிகமாகுது. இப்ப இந்த பயிற்சி எல்லாம் இல்லாத கிராமப்புற மாணவன் அரசு பள்ளி மாணவன் இதுல பாதிக்கப்படுவானா மாட்டானா? இல்ல, இந்த பயிற்சிங்கிறதே ஒரு மோசடி. முதல்ல வச்சுங்க. இப்போ நீட்டில் கேள்வித்தாள் தமிழ்ல இருக்கு. 2 ஆண்டும் அரசு பள்ளியில் முதலாண்டு எந்த அளவுக்கு நடத்துகிறாங்கிறது வேற பிரச்சனை. 2 ஆண்டு பாடம் வச்சு அந்த இதில் வரும்போது இவன் தாய்மொழியில் படிக்கிறதுனால மற்ற மாணவர்கள் இப்போ 29 இடம் தானே கிடைச்சிது. அதை விட நிச்சயமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடம் கூடுதலாக கிடைக்கும். கிராமப்புற ஏழை மாணவர்கள் பயன்பெறுவார்கள். கிராமப்புற மாணவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா தமிழில் கேள்வித்தாள் இருக்கிறதுனால இவன் தாய்மொழியில் படிக்கிறதுனால அது மட்டும் போதாது. கேள்வி முறையும் நம்ம சொல்லிக் கொடுக்குற முறையும் மாற்றணும். அப்படிங்களா? அப்படி மாற்றும் போது நிச்சயமாக அது மாறும். புரியுதுங்களா? நன்றி. நிறைய பார்வைகளை சொல்றீங்க. அது உண்மையிலுமே அது மாறப்போகுதான்றதை பார்க்கலாம். ஆனால் கிராமப்புற ஏழை மாணவன் 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் தாண்டி போய் பரீட்சை எழுதக்கூடிய நிலைமை தான் நீட்டில் இருக்குது. ஒசூர் அருகே ஒரு கிராமத்தில் ஒரு மாணவன் இருந்தால் அவன் வேலூருக்கு போகணும், இல்லை சேலம் போய் பரீட்சை எழுதணும். ராமநாதபுரம் பரமக்குடி மாணவன் திருச்சிக்கோ மதுரைக்கோ வரணும். அப்படியான ஒரு சீர்காழியில் இருக்கக்கூடிய மாணவன் சென்னைக்கு வந்து எழுதணும், இல்லை திருச்சிக்கு வரணும். அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்குது. எனவே அது நீட் வந்து ஏழை மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. அப்படின்ற அதுக்கு கொடுக்குற கட்டணமும் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் குறைக்கணும், அதெல்லாம் நம்ம கேட்கணும், அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. இப்போ இதை வச்சு 100 கோடி அடிச்சுட்டான் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு புகார் பத்திரிகையில் கூட ஒரு செய்தி வந்தது. புரியுதுங்களா? அதிலெல்லாம் நம்ம ஆதரிக்கிறவங்க கிடையாது. அதனால் இது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வேறு ஒன்றும் இல்லை. நீட்டை கூட எல்லோரும் சேர்ந்து இது பண்ண 2 ஆண்டு பொதுத் தேர்வு வைங்க, 2 வருஷமும் செமஸ்டர் வச்சுருங்க. என்ன கெட்டுப்போச்சு? நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து 1ஆவது வகுப்புலேருந்து 9ஆவது வகுப்பு வரைக்கும் 30 தேர்வு மன அழுத்தம் வரக்கூடாது. இப்போ அதிமுக ஆட்சியிலேயே கல்வியில் செஞ்ச நல்ல மாற்றம் வந்து இந்த சிசி முறை 30 தேர்வு முறை தான். ஒரே அழுத்தம் கூடாது. 9ஆவது வகுப்பு வரைக்கும் அழுத்தம் கூடாது, 10ஆவது வகுப்பு வரைக்கும் மொத்தமாக அழுத்துறதா? 10ஆவது வகுப்புக்கு எதுக்கு? அப்பவும் 30 தேர்வு வச்சுட்டு போக வேண்டியதானே? அப்போது +2ல் வரும்போது நான் என்ன சொல்கிறேன்னா 2 ஆண்டு பொதுத் தேர்வு வைங்க, அது செமஸ்டர் முறையில் வைங்க. அப்படி வச்சுட்டிங்கனாக்கா என்ன ஆகும்? உங்களுக்கு இயல்பாக அந்தந்த வருஷம் பாடத்தை படிப்பான். தமிழில் குறிப்பாக அவன் ஆங்கிலம் விருப்பப்படுறவங்கன்னா அதில் படிச்சுக்கிட்டோம். தாய்மொழியில் படிக்கிறவங்க அரசு பள்ளி மாணவர்கள் இதை புரிஞ்சு படிக்கும்போது நிச்சயமாக புரிஞ்சு படிக்கிறவனுக்கு அவனுக்கு அந்த திருச்சூருங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. நிச்சயமாக அவர்களுக்கு இதை விட வாய்ப்பு அதிகமாகும். +1ல ஒரு பரீட்சை வச்சு ஒரு பரீட்சை இல்லை, 2 செமஸ்டர் பாடத்தில். ஆமா, +2 அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை 4 பரீட்சைகள் கொண்டதாக மாற்றணும். மாணவனுக்கும் சுமை இருக்காது. ஆமா, தேர்வை எதிர்கொள்றதும் பாடத்தையும் படிப்பான். கேள்வி முறை இப்போ இருக்கிற கேள்வி முறையெல்லாம் வைக்காதீங்க. 200க்கு எப்படி எடுக்கிறது, இந்த பாடத்தில் இந்த கேள்வி எதுவும் கேட்கணும், இதில் இந்த கேள்வி கேட்கக்கூடாது, இப்படிலாம் வைக்கக்கூடாது. சிந்திச்சு பதில் எழுதுகிற மாதிரி கேள்வி முறைகளையும் மாற்றலாம். அதெல்லாம் நிறைய செய்யும். 200க்கு 200 எடுத்து புதிய சிந்தனையை சொல்லியிருக்கீங்க. ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துறவங்கன்ற முறையில் விசாலாட்சி குறுக்கிட வரும்னாங்க. விசாலாட்சி, நீங்க திரு கல்யாணி அவர்கள் சொல்றக்கூடிய கருத்துக்கு உடன்படுறீங்களா? ஒரு மாற்று சிந்தனையை முன்வைக்கிறார்.
ஒரு பள்ளிக்கூட அதிபரா நீங்க என்ன நினைக்கிறீங்க அது? இல்லைங்க, அவர் சொல்றது பார்ஷியலி கரெக்ட். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் மட்டும் சிசிஇ பேட்டர்ன் கொண்டு வந்தாச்சுங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்றோம்னா மேக்ஸ் சிலபஸ் வந்து 10th வந்து கொஞ்சம் ரொம்ப ஹையா இருக்கு. 10th திடீர்னு வந்து ஹோல் இயர் சிலபஸ் வந்து நீங்க படிச்சு எக்ஸாம் எழுதணும். அதுல வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப தடுமாறுறாங்க. அதே மாதிரி சமச்சீர் சிலபஸ்ல வந்து சயின்ஸ்ல வந்து ஒண்ணுமே இல்லைங்க. சயின்ஸ்ல கண்டென்ட் இஸ் வெரி வெரி லெஸ். ஆனா கம்பேரிட்டிவ்லி 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போறப்போ 22 லெசன்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரியில அட் a very very higher level. பயாலஜியில டெர்மினாலஜிஸ் எல்லாம் வந்து அவங்க 11th 12th தான் படிக்கிறாங்க. எந்த டெர்மினாலஜிஸும் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இல்லைங்க. அப்போ there is a huge jump. சமச்சீர்ல இருந்து 11th 12th போறப்போ ஹியூஜ் ஜம்ப். அப்புறம் ஐயா சொன்னாரு நாங்க அந்தந்த வருஷம் நடத்துறது இல்லை அப்படின்னு. இப்ப ஜூன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் டில் டிசம்பர் மட்டும் தான் போர்ஷன்ஸ் நடத்த முடியுங்க. ஜான்வரியில வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷனே வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் தான் கவர்மெண்டே வைக்குது. அப்ப ஜான்வரியிலேயே நாங்க டிசம்பர்ல போர்ஷன்ஸ் முடிச்சாங்க. அப்ப 6 மாசம் தான் டைம் இருக்கு. 12th ஸ்டாண்டர்ட் ஊர் உலகம் ஊரறிஞ்ச உலகறிந்த விஷயத்தை நீங்க ஒரு முழு பூசணிக்காயை ஏன் மறைக்க விரும்புறீங்க? பல பள்ளிக்கூடங்கள் சேலம் மண்டலத்தை சுத்தி இருக்கிற பல பள்ளிக்கூடங்கள்ல முழு பூசணிக்காய்ங்க பிளஸ் 1லயே பிளஸ் 2 நடத்துறாங்க. அது நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் அரிதா சில பள்ளிகள்ல வேணா விதிவிலக்கு இருக்கலாமே தவிர அரிதா சில பள்ளிகள் விதிவிலக்கு இருக்கலாமே தவிர மிக பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள்ல பிளஸ் 1ல பிளஸ் 2 நடத்துறாங்க. 6 months தான் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா பிளஸ் 1ல பிளஸ் 2 நடத்த பதிலா கவர்மெண்ட் பிரெஸ்கிரைப் பண்றது பாஸ் மார்க் எடுத்தா போதும்ன்றாங்க சார். பாஸ் மார்க் எடுத்தா போதும்ன்றாங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு 10 months இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தோல்வி நிறைய பேசி இருக்கிறோம். ஒரு நிறைவு செய்வோம். இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு, மக்கள் சிந்திக்கிறதுக்கு. கவர்மெண்ட் வைக்குதுங்க. நல்லதுங்க. அதுல வந்து இதுல எடுக்கிற 200க்கு 200 எடுக்கணும்னு முயற்சி பண்ற அளவுக்கு அங்க நீங்க பண்றீங்களா? ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்றது உங்க மனசாட்சிக்கே விட்டுறேன். நீங்க விதிவிலக்கா இருக்கலாம், எல்லோரும் அப்படி இருக்காங்களான்றது நீங்களே சிந்திச்சுக்கங்க. பல்வேறு கருத்துக்களை சொல்ல இந்த அரங்கில் முன் வச்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.